வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு மக்கள் பிரதிநிதியை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அவர் வேறு யாருமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியினுடைய சிலநாயகமுமான கோவிந்தன் ஜனா கருணாகரம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் நம்மளோட மக்கள் தான் நல்லாவே இல்லை. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் மக்கள் உங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய கடமைகளையும் பணிகளையும் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பதை பற்றி நாங்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடலாம். முதலாவதாக நான் உங்களிடம் கேட்க இருக்கிற கேள்வி, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு போராளியாக இருந்தவர், தற்போது ஒரு அரசியல்வாதியாக மாறியிருக்கிறீர்கள். 2வது தடவையாக நாடாளுமன்றத்துக்கு மக்கள் உங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த பயணத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆரம்பத்திலே சொல்லப்போனால் இர்வான், நான் இந்த பாராளுமன்றத்திற்கு வர வேண்டுமென்றோ மாகாண சபைக்கு வர வேண்டுமென்றோ மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக போராடச் செல்லவில்லை. என்னுடைய இளமைக்காலம் 19 வயசிலே கல்வி பொதுத்தர உயர்தரம் கணித பிரிவில் செயின்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் படித்து கொண்டு மேலதிக படிப்புக்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன் 82களில். அந்த நேரம் எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்னை இந்த போராட்டத்திற்குள் கொண்டு வந்தது. போராட்டத்திலே நான் ஈடுபட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிற்சிகளை பெற்று வடகிழக்கிலே போராடி கொண்டிருந்தேன். 86ஆம் ஆண்டு நேரடி மோதலிலே காயப்பட்டேன். 87ஆம் ஆண்டு ஏற்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக ஆயுத போராட்ட இயக்கங்கள் அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டு 89ஆம் ஆண்டு தேர்தலிலே 25 வயதிலே பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் தெரிவு செய்யப்பட்டேன். ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்பு அந்த அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆயுத போராட்ட காலத்திலே தமிழீழத்திற்காக, அதாவது ஒருமித்த நாட்டிற்குள் எங்களினால் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு நாங்களாக விரும்பி ஆயுத போராட்டத்திற்குள் செல்லவில்லை. நாங்கள் ஆயுத போராட்டத்தின் வழி தள்ளப்பட்டோம். அந்த தருணம் இது ஐயா, நீங்கள் உயர்கல்விக்காக சென்ற நிலையில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான் இதற்கு காரணம் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அது எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனை என்ன, உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் நான் இருந்து படித்து கொண்டிருந்த இடத்திலே ஒரு வீட்டிலே நான் என்னுடன் இன்னொரு பயோசயின்ஸ் படித்தபடியே 2 பிசிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் செய்த மாணவர்கள், அதோட ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மாணவன் 5 பேர் தங்கியிருந்தோம். நானும் இன்னும் அந்த பிசிக்கல் சயின்ஸ் செய்த மாணவன், பல்கலைக்கழக மாணவனும் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று பைசிக்கிளில் வந்து கொண்டிருக்கும் போது அவர் பைசிக்கிளை மிதித்து வந்தார். நான் பாரில் இருந்து வந்தேன். முன்னால் பின்னால் வந்த ஆமி ஜீப் ஒரு அடி பின்னுக்கு வந்தவர். உடனே அவருக்கு வாயால் இரத்தம் வந்துச்சு. நான் அவரை விபத்தா அல்லது வேண்டும் என்று 82 கடைசியில் நான் அவரை ஆஸ்பத்திரிக்கு நான் மிதித்து கொண்டு அவரை ஏற்றிப்பேன். அது நாக்கில் தான். அன்று என்ற மனநிலை மாறியது. அதுதான் என்ற திருப்பு முனை. நான் சொல்லியது ஆயுத போராட்டத்திற்குள் தள்ளப்பட்டோம் என்று ஒட்டுமொத்தமான போராட்டத்தை இலங்கை சுதந்திரம் அடைந்த காலமிருந்து தமிழ் பேசும் மக்கள் 2ஆம் தர பிரஜைகளாகத்தான் இந்த நாட்டிலே கணிக்கப்பட்டு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அப்போதே இந்த குடியேற்றங்கள் மூலமாக எங்களது பிரதேசங்கள் கபலீகரம் செய்ய டிஎஸ் சேனநாயக்கா முதல் பிரதமராக இருந்தவர் தான் கல்லோயா திட்டத்தை குடியேற்றத்தை கொண்டு வந்தார். அதற்கு பின்பு பல கலவரங்கள் 57, 78 மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது 83. எங்களது போராட்ட தலைவர்கள் கூட வெளிக்கடை சிறைக்குள்ளே படுகொலை செய்யப்பட்டார்கள்.
குட்டிமணி தங்கத்துரை உட்பட 53 பேர். அப்போ குட்டிமணி தங்கத்துரை போன்றவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி மாறி மாறி வந்தது. இளைஞர் அமைப்புகளில் இருந்தவர்கள் அகிம்சை போராட்டம் மூலமாக எங்களது உரிமைகளை பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த ஆயுத போராட்டத்தை தொடங்கினார்கள். நான் அறிந்த வரையில் உண்மையிலே பிரபாகரன் கூட குட்டிமணி தங்கத்துரை அவர்களுடன் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோயில் தான் இருந்தவர். 81ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி குட்டிமணி தங்கத்துரை அவர்கள் பிடிபடும் வரைக்கும் பிரபாகரன் டெலோவில் இருந்தவர். அது கனவேருக்கு தெரியாது. இப்போ நான் இதை வசந்தம் டிவி ஊடாக சொல்லும்போது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், சிலருக்கு என் மேலே வெறுப்பாயும் இருக்கும். ஆனால் உண்மை அதுதான், ஒரு நாள் வெளியில் வந்து தான் தீரும். ஸோ இந்த ஆயுத போராட்டத்தில் தான் நானும் அந்த காலகட்டத்திலே இணைந்து கொண்டேன். போராடினோம். தற்போது அரசியல் ரீதியாக போராடி கொண்டு வருகின்றோம். இருந்தும் ஒரு நம்பிக்கையினம் தமிழீழத்திற்காக போராடிய நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக தற்காலிகமாக இணைக்கப்பட்ட வடகிழக்கு, அதன் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு மீண்டும் அந்த அதிகாரங்களில் பல மீளப்பெறப்பட்டிருக்கின்றது. சில அதிகாரங்கள் இலங்கை அரசியல் அமைப்பில் இருந்தாலும் அதில் அமுல்படுத்தப்படாமல், இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் இன்றும் இருக்கின்றது. அந்த வகையில் மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் தங்களது நாட்டின் அரசியல் அமைப்பையே மீறிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் அமைப்பில் இருக்கும் அதிகாரங்களை பகிராமல். ஸோ இன்று கிழக்கு வேறையாக வடக்கு வேறையாக இருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி கூட நாளை மறுதினம் நடக்கவிருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே கிழக்கையும் வடக்கையும் அந்த மக்கள் பிரதிநிதிகளை வேறு வேறாக சந்திப்பதற்கு எத்தனித்திருந்தார். தற்போது ஒன்றாக சந்திப்பதற்கு இணங்கி இருக்கின்றார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் கூட தற்போது நடந்து கொண்டிருக்கும் சில சம்பவங்களை பார்க்கும்போது எதிர்காலத்தில் கூட நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் வடகிழக்கு மாத்திரமல்ல இலங்கையிலே எப்படி போகின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. சில வேளைகளில் சிங்கப்பூர், மலேசியா போன்ற பிரதேசங்களிலே வாழ்வதை போன்றொரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற பயம் கூட இருக்கின்றது. ஏனென்றால் திட்டமிட்ட வகையிலே அரசும் அரசாங்கமும் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதிகாரிகள் மட்டத்திலும் ஆயுதப்படைகள் மட்டத்திலும் பௌத்த பிக்குகள் மட்டத்திலும் வேறு விதமான நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆளுநர்களும் உடந்தையாக இருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் அதற்கு உடந்தையாக இருக்கின்றார். இன்று நடைபெறுவது ஒரு பௌத்த மயமாக்கல். 2009 மே 18 வரைக்கும் ஆயுத போராட்டம் இருந்தது. பாதுகாப்பு படைக்கும் போராளிகளுக்கும் இடையிலே மோதல்கள் இருந்தது. 2009க்கு பின்பு வேறு விதமாக மொழியை, கலாச்சாரம், சமயத்தை அளிக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரே நோக்கத்துக்காக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரும் டெலோவில் இணைந்திருந்தார், ஏனைய ஒவ்வொரு இயக்கங்களும் இருந்தன என்று. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த இயக்கங்களுக்கிடையில் ஒரு ஒற்றுமையின்மை ஏற்பட்டுவிட்டது. அதே நேரத்தில் விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்களை ஒரு பகைமை உணர்வோடு பார்க்க தொடங்கினார்கள். இதற்கு என்ன காரணம்? காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகள் ஏனைய அனைத்து இயக்கங்களையும் தடை செய்திருந்தார்கள். போராட்ட இயக்கங்கள் மாத்திரமல்ல, மிதவாத கட்சிகளை கூட அவர்கள் தடை செய்திருந்தார்கள். மிதவாத கட்சிகளின் தமிழ் தலைவர்கள் கூடுதலானவர்கள், போராட்ட தலைவர்களை விட கூடுதலானவர்கள் மரணித்திருந்தார்கள். அமிர்தலிங்கம், யோகேஸ்வரன், நீலந்திரி செல்வன்,
யோகேஸ்வரனுடைய மனைவி முன்னாள் யாழ் மாநகர சபை மேயர் சிவபாலன், துரையப்பா அது வேறு கட்டம், திருகோணமலையிலே தங்கத்துறை முன்னாள் எம்பி, இப்படி பல பேர் மரணித்தார்கள். அவர்கள் என்ன நோக்கத்திற்காக எப்படி செய்தார்கள் என்பதை தற்போது விமர்சிப்பது அவ்வளவு சாதுரியமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. தற்போதைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட விரோதங்கள் இருந்தாலும், 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து கடந்த கால கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்து நாங்கள் ஒருமித்து போராடுவோம். ஆயுத ரீதியாக விடுதலை புலிகள் தங்களுடைய வேலையை கவனித்தாலும், அரசியல் ரீதியாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து அவர்களும் அதற்கு அனுசரணையாக அரசியல் ஆயுத ரீதியாக 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இன்று வரைக்கும் அது இடையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளே 2009க்கு பின்பு பல முரண்பாடுகள், சிலர் வெளியேறினார்கள், சிலர் உள்ளே வந்தார்கள். தற்போதும் அந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அது எக்காலத்திலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடோ இல்லது சேரன் சோழன் பாண்டியன் காலத்தில் கூட தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கவில்லை என்பதை தற்போது நிரூபித்து கொண்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் தமிழ் தேசியம் என்பது இருக்கின்றது. அனைவரும் சென்று சேரும் இடம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது அவர்களது யோசனைகள், நோக்கம் எல்லாம். ஆனால் பாதைகள் தான் வேறு வேறாக இருக்கின்றது. அந்த பாதைகள் ஒன்றாக வேணும் என்பதில் நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். ஏனென்றால் 85 நடைபெற்ற திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து 84, 85 அதற்கு பின்பு டெல்லியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள், அதற்கு பின்பு எங்களுடைய மறைந்த தலைவர் சிறிசபாரத்தினம் தமிழ் தேசிய விடுதலை முன்னணியை உருவாக்கி இயக்கங்களை ஒன்று சேர்த்தார். அதேபோன்று தற்போதும் நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் கட்சிகளை ஒன்று சேர்ப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக செய்வோம். எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் விடுதலை புலிகள் ஏன் அப்படி செய்தார்கள் என்பதை பற்றி இப்போது கூற முடியாது, முறையாக இருக்காது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள். ஆனாலும் போராட்டம் என்பது தமிழ் மக்களுக்கானது, அவர்களுடைய விடியலுக்கானது. ஏனென்றால் சிங்கள இராணுவத்தினுடைய இதைச்சதிகார செயற்பாடுகள், சிங்கள அரசாங்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக மக்களும் தான் தோன்றித்தனமாகவே அந்த மனநிலையில் இருக்கிறார்கள். இயக்கங்களில் இணைந்து கொள்கின்ற எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அப்படி இருக்கையில் எல்லா தரப்பினரும் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்தின் மூலமாக வெற்றியடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை தாண்டி விடுதலை புலிகள் அமைப்பு தனித்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு முடிவில் அப்படி செயற்பட்டதா? அதாவது தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அல்லது தமிழ் மக்களுடைய நலனுக்காகத்தான் அவர்கள் அவ்வாறு செயல்பட்டார்களா? உண்மையிலேயே விடுதலை புலிகளால் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுள் முதலாவதாக தடை செய்யப்பட்டது தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவைத்தான். 86ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி. அதுக்கு விசேட காரணங்கள் இருந்தனவா? இல்லை, நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால், அதற்கு முன்பும் அங்கு சில முரண்பாடுகள் வரும். ஆயுத போராட்ட இயக்கங்களுக்குள்ளே சில நேரம் டெலோவுக்கும் எல்டிடிக்கும் இடையிலே முரண்பாடு வரும். இபிஆர்எல்எஃப்க்கும் எல்டிடிக்கும் இடையில் முரண்பாடு வரும். போராட்ட களத்தில் அதாவது சிங்கள இராணுவத்தை எதிர்ப்பது ஒரு பக்கம், போராட்ட குழுக்களுக்கு இடையிலான மோதல் இன்னொரு பக்கம். அப்படி பல சம்பவங்கள் நடந்திருங்க. நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கும்போது ஒரு தடவை இபிஆர்எல்எஃப்க்கும் 85 ஆரம்பத்திலே எல்டிடிக்கும் இடையிலே ஒரு மோதல் ஏற்பட்டது யாழ்ப்பாணம் சுண்டிக்குழியில். அந்த நேரம் நாங்கள் தலையிட்டு, நானும் அதில் ஒரு உறுப்பினராக இருந்தேன், தலையிட்டு நாங்கள் அதை சேர்த்தோம். அந்த முகாமிற்கு பொறுப்பாக இருந்தவர் அப்போது டக்ளஸ் தேவானந்தா. அவருடைய முகாமை தமிழீழ விடுதலை புலிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள். அந்த நேரம் நானும் சுண்டிக்குழி எங்களுடைய டெலோ முகாமிலே இருந்த நான், எங்களது
முகாமில் இருந்தவர்கள் தான் சென்று அதற்குரிய நடவடிக்கைகளில் விலத்தி வைத்து அந்த வேலையை பார்த்த நாங்கள். அப்படி அப்பப்போ முருகல்கள் வரும். அதே வேளையில் நான் இன்னும் ஒன்றையும் கூறிக்கொள்ள வேண்டும். 85 நான் நினைக்கிறேன் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் அளவில் நான் மட்டக்களப்புக்கு சென்று விட்டேன். ஒரு பிரதேசத்தின் பொறுப்பாளராக இருந்த நான். பல இயக்கங்கள் போராட்ட களத்திலே தோன்றியிருந்தாலும் அந்த நேரத்திலே 5 இயக்கங்கள் தான் முன்னணியில் இருந்தவர்கள். தமிழீழ விடுதலை புலிகள், டெலோ, புலட், EPRF, ஈரோஸ். இந்த 5 இயக்கங்களும் மட்டக்களப்பு அம்பாறை பிராந்தியத்திலே எங்கு எந்த மாவட்டத்தில் வடக்கு கிழக்கிலே ஏதாவது முருகல் நிலை இயக்கங்களுக்கிடையில் ஏற்பட்டாலும் எங்களுடைய பிராந்தியத்திலே நாங்கள் பேசித்தான் தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தோம், எழுத்து மூலமாக. அதில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஈரோஸின் பிரதிநிதி மட்டும்தான் இறந்திருக்கின்றார். மற்றவர்கள் எல்லாரும் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், காக்கா என்று சொல்லி இப்போது முல்லைத்தீவில் இருக்கின்றார். அவர் அந்த நேரம் மட்டக்களப்பில் இருந்தவர். கடவுள் என்று சொல்லி LTTயில் இருந்தார். அவர் பொன் செல்வராஜா பாராளுமன்ற உறுப்பினரது மனைவியின் சகோதரன். அவங்க 2 பேரும் LTT சார்பில் வந்திருந்தார். டெலோவின் சார்பில் நான் சென்றேன். புலட்டின் சார்பில் PLOவில் பயிற்சி முடித்த GTR என்று சொல்லி அவர் இப்போது ஜெர்மனியில் இருக்கின்றார். EPRLFிலும் பெர்னாண்டோ என்று சொல்லி அவர் இப்போ சுவிஸில் இருக்கிறார். எழுத்து மூலமாக நாங்கள் ஒப்பந்தம் சைன் பண்ணியிருந்தோம். 86 மே 29 யாழ்ப்பாணத்திலே டெலோவை LTT தடை செய்து விட்டார்கள். அவர்களுக்கு தகவல் வருகின்றது மட்டக்களப்பிற்கு. டெலோவை தடை செய்து அவர்களை சுட்டு ஆயுதங்களை கைப்பற்றுமாறு. இந்த LTTயில் பொறுப்பாக இருந்தவர்கள் மறுத்து விட்டார்கள். உடன்படிக்கை இருந்தவின் காரணமாக நாங்கள் அவ்வளவுக்கு அந்யோன்யமாக நெருக்கமாக நான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலே குறிப்பிட்ட காலம் காக்கா புலிகளிடமிருந்து விலத்தி இருந்தார். கடவுள் தற்போது டென்மார்க்கில் இருக்கிறார், விட்டுட்டு போயிட்டு. முதன்முறையாக குமரப்பா, பொட்டம்மான் இருவருமே மட்டக்களப்பிற்கு வருகிறார்கள். பொண்டுகள் சேனை என்கின்ற இடத்திலே அவர்களது பிரதான முகாம் இருந்தது. அங்கு ஜிம்கலித்தாத்தா என்பவர் பொறுப்பு, அதற்கு கீழே கருணாமான். கருணாமானுடன் இன்றும் எனக்கு ஒரு கோபம், மன வருத்தம் இருக்கின்றது. என்னென்றால், இன்று 2004 அவர் தமிழீழ விடுதலை புலிகளை விட்டு பிரிந்து வரும்போது கூறிய காரணம் பிரதேசவாதம். எங்களது இளைஞர்கள், எங்களது படியர்கள், யுவதிகள் இருக்கின்றன. அன்று மட்டக்களப்பிலே அப்படி ஒரு தாக்குதல் செய்யக்கூடாதென்று கடவுள் காக்கா 2 பேரும் விலத்தி போனதுக்கு பின்பு குமரப்பா, பொட்டம்மான் போன்றவர்களுக்கு மட்டக்களப்பு தெரியாது, முதல் முறையாக வருகிறார்கள். அவர்களுக்கு டெலோவின் முகாம்களை அடையாளம் காட்டி டெலோ போராளிகளை சுட்டதில் கருணாவுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அவர் அப்போது இளம் வயதில் இருந்திருப்பார். எனவே அவருக்கு அனுபவம் இல்லாமல் அப்படி செய்து விட்டாரோ, அல்லது போராட்ட குணத்தில் எப்படி எடுத்துக்கொள்வது அதனை? அவரும் இயக்கத்தில் சேர்ந்த புதிதல்லவா? 83க்கு பிற்பட்ட காலப்பதில் தான் அவரும் இயக்கத்தில். அவருக்கும் எனக்கும் நான் நினைக்கிறேன் 1 வயது தான் வித்தியாசம். நான் 63ஆம் ஆண்டு, அவர் 64ஆம் ஆண்டு, இல்லாட்டி 65ஆம் ஆண்டு பிறந்தவராக இருக்கு. நானும் அங்கு பொறுப்பாக இருந்து நான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது அவர் இளவயது, அவருக்கு அறியாத பருவம் என்று சொல்ல முடியாது தானே. இல்லை, நீங்கள் அப்போது கொஞ்சம் முதிர்ச்சியான மனநிலையில் இருந்திருப்பீர்கள். அப்படி இல்லை இருக்கலாம் சில நேரம், ஆனால் அவர் அதை யோசிச்சிருக்க வேணுமல்ல. தற்போது 2004 அப்போது இல்லை என்கிறேன். அப்போது இருக்கவில்லை. ஸோ என்னுடைய ஆதங்கம் அந்த நேரம் உண்மையிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. எங்களுக்கு அவர்கள் அப்போது பலமாக இருந்த இயக்கம் விடுதலை புலிகள் அமைப்பா? அப்படி சொல்வதற்கு இல்லை. ஏன்னா அப்படி சொல்வதற்கு இன்னொரு அமைப்பை தடை செய்வேன், அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? சில நேரம் சில பின்புலங்கள் இருக்கலாம், அரசியல் ரீதியாகவும் சில பின்புலங்கள் இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தளவிலே, தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே
அங்கு ஒரு அரசியல் போட்டி இருக்கும். எம்ஜிஆர் ஒரு முகாமும் கருணாநிதி ஒரு முகாமும். முற்று முழுதாக எம்ஜிஆர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்தார். கருணாநிதி முழுதாக டெலோவிற்கு ஆதரவளித்தார். அது மாதிரி பின்புலங்கள் இருக்கலாம். அப்படின்னால இது எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் அரசியல் பின்புலத்தை, தமிழ்நாட்டு அரசியல் பின்புலத்தை நான் அப்படி சொன்னேன். சில வேளை அதை மீறியும் சர்வதேச இல்லாமல் இவர்கள் அதை மீறி சர்வதேச ரீதியாகவும் பின்புலங்கள் இருக்கலாம். வேறு வேறு காரணங்கள் பல இருக்கலாம். நாங்கள் தற்போது அதை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வெளிக்கிட்டால் பல விஷயங்களை பேச வேண்டி வரும். சில நேரங்களிலே மன வருத்தம் இல்லை. எனக்கு இருந்த ஆதங்கம் ஆரம்பத்திலே நான் கூற வந்தது, மட்டக்களப்பு அம்பாறை பிராந்தியத்தை பொறுத்த மட்டிலே அந்த நேரம் அங்கு என்ன நடக்கின்றதென்றே தெரியாது எங்களுக்கு. அவர்கள் வந்து அங்கு அந்த முகாமிற்குள்ளே சென்று சுடாமல் ரவுண்டப் பண்ணி, இப்படி யாழ்ப்பாணத்திலே நடந்திருக்கின்றது, உங்களை நாங்கள் தடை செய்கின்றோம், ஒன்றில் நீங்கள் எங்களுடன் சேர்ந்து இயங்க வேணும் அல்லது நீங்கள் ஒதுங்கி இருக்கலாம் என்றிருந்தால் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் இந்த மோதல் பிரச்சனை இருந்திருக்காது. அதற்கு எதனா விசேட காரணங்கள் இருந்தனவா? ஏதாவது சம்பவங்கள்? இல்லை, அது பின்பாடு அந்த சம்பவங்கள் கூறப்படுகின்றது. எனக்கு அது உண்மையிலே தெரியாது. நான் மட்டக்களப்பில் இருந்து நான் தெரியாததை நான் சொல்ல முடியாது. கேள்விப்பட்டது அங்கே களியங்காட்டிலே ஏதோ பிரச்சனை நடந்த இடத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இருவர் டெலோவுடன் பேச போன இடத்தில் அவர்கள் இருவரையும் டெலோவினர் அது அதற்காக தொடங்கியது. அப்படியே தொடர்ந்து முற்றுமுழுதாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிலை வந்ததாக கூறப்பட்டது. அப்படி என்று சொன்னால் ஏன் அதற்கு பிற்பாடு இபிஆரில் தடை செய்ய வேணும், புலட்டை தடை செய்ய வேணும், அதற்குரிய காரணங்களை சொல்ல வேணும் தானே. சில நேரம் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். விடுதலை புலிகள் அமைப்பில் பிரதேசவாதம் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு கருணாமாவினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் வேறு வகையிலான வர்க்க ரீதியான, அதே நேரத்தில் குல ரீதியான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தனவா? போது எனக்கு அதை பற்றி அவர்களது உள்பிரச்சனை தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே தமிழீழ விடுதலை இயக்க பொறுத்தளவிலே பிரதேசவாதமும் இருக்கவில்லை, வர்க்க ரீதியான பிரச்சனைகளும் எங்களை பொறுத்த மட்டிலே இல்லை தமிழீழ விடுதலை இயக்கம். அப்படினால் கருணாமன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாமா? பிரதேசவாதம் இருந்தது, எனவே எங்களுடைய இளைஞர்கள் தான் யுத்தத்தில் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று நான் சொல்ல இயலாது தானே. இருந்ததா இல்லையா என்பதை பற்றி தெரியாத விடத்தில் கருணாமான் சொல்வதை சரியா பிள்ளையா என்று நான் சொல்ல முடியாது தானே. கருணாமான் அவர் தன்னுடைய நீங்கள் தான் குறிப்பிட்டீர்கள், அவர் பிரதேசவாதம் என்று 2004 குறிப்பிட்டு கொண்டு அவர் வெளியில் வந்தார் என்று. ஆனால் அப்போது புரிந்து கொள்ளலாம் என்றால் அப்படி ஏதோ இல்லை. அவர் அதை ஊடகங்கள் மூலமாக தெரியப்படுத்தியது தானே. அதைத்தானே நான் சொன்னேன். அந்த வேளையில் நான் கூட நாட்டில் இல்லை. 2004ஆம் ஆண்டு நான் இந்த நாட்டிலே இல்லை. 95ஆம் ஆண்டே நான் நாட்டை விட்டு சென்று விட்டேன். 2004 இல்லை. பிறகு காலப்பகுதியில் நீங்கள் கருணாமனை சந்தித்தீர்கள்? அரசியல் ரீதியாக அவர் பிரிந்து வந்ததற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் இருக்கிறது. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அங்கே பிரதேச அபிவிருத்தி குழுக்களின் தலைவராக இருக்கும்போது நான் மாகாண சபை உறுப்பினராக இருந்தேன். அந்த நேரத்திலே சந்தித்து கொண்டது உண்டு. அது மாத்திரமல்ல, கருணாமானை அதுக்கு முதலே நான் சந்தித்திருக்கின்றேன். இந்த எல்டிடி டெலோ யுத்த அந்த அடிபாடுகளுக்கு முன்பே நான் கருணாமானை சந்தித்திருக்கின்றேன். அவருடைய முகாம் பொண்டுகள் சேனையிலே, அது பக்கத்திலே குடும்பி மலையிலே எங்களுடைய முகாம். நான் யாழ்ப்பாணம் போக்குவரத்து அந்த பாதையில் சென்று வரும்போது நான் அவரை சந்தித்திருக்கின்றேன். அவர் இருந்த காலகட்டமும் நான் இருந்த காலகட்டமும் ஒரே காலகட்டங்கள். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பயணத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட சில தீர்மானங்கள் பிழை என்கிற ஒரு நிலைப்பாடு சிலர் மத்தியில் இருக்கிறது. சிலர் சரி என்று இன்னமும் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அதில் ஒன்று 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், அதற்கு முன்பாக ஓஸ்லோ பேச்சுவார்த்தை போன்ற பல்வேறு விடயங்கள் கூறப்படுகின்றன. ஒரு போராளியாக உங்களுடைய அனுபவத்தில் 87 இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு பிறகான காலப்பகுதியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், அதற்கு பிறகான காலப்பகுதியில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட தீர்மானங்கள் பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது இப்படி நடந்திருக்கலாம், இது இப்படி போயிருந்தால் இப்படி நடந்திருக்காது, அடிப்படையில் நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுக்கு எப்படி தெரிகிறது இந்த போராட்டம்? என்னை பொறுத்த மட்டிலே அது நாங்கள் பல சந்தர்ப்பங்களை தவற விட்டிருக்கின்றோம். அது எதனால் தங்களை மீறிய ஒரு தன்னம்பிக்கையா இருக்கலாம், ஒரு தன்னம்பிக்கை இருக்கலாம். வேறு யாரையும் நம்பிக்கொண்டிருந்தார்களா? இறுதி வரை, கடைசி முள்ளிவாய்க்கால் முடிவு வரை செஞ்சிலுவை சங்க கப்பல் வரும், அமெரிக்கா வரும் என்ற ஒரு கதை உலாவிக் கொண்டு தான் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருந்தே நாங்கள், எங்களுடைய தரப்பு தமிழீழ விடுதலை புலிகள் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் தவற விட்டிருக்கின்றோம் என்பது உள்ளடங்கும். அந்த உண்மையிலே அதை சொல்வதற்கு இல்லை அப்படி. ஏனென்றால் விடுதலை புலிகள் கைதான ஓங்கி இருந்தது மாத்திரமல்ல, 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு இடைக்கால நிர்வாக சபை உருவாக்கப்பட்டது. உருவாக்குவதற்கான முயற்சி நடைபெற்றது. அதிலே நான் நினைக்கின்றேன் 7 உறுப்பினர்கள் எல்டிடியின் சிபார்சின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்கள். ஏனைய எந்த கட்சியின் உறுப்பினர்களும் அதில் நியமிக்கப்படவில்லை. இலங்கை அரசு சார்பிலே நான் நினைக்கிறேன் 2 பேரும் 3 பேர், மற்றது 7 பேரும் தமிழீழ விடுதலை புலிகளின் சிபார்சின் அடிப்படையிலே நியமிக்கப்பட்டவர்கள். அந்த வேளையில் இந்தியன் ஆர்மி இலங்கையில் இருந்த காலத்திலே ஒப்பந்தத்தின் மூலம் தற்காலிகமாக வடகிழக்கு இணைக்கப்பட்டிருந்தது. ஒரு வருடத்திற்குள் கிழக்கு மாகாணத்திலே ஒரு சர்வசன வாக்கெடுப்பை நடத்தி நிரந்தரமாக இணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. பலமாக எங்களது அரசியல் நிலைமையும் இந்திய அரசின் அனுசரணையும், ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்த காலத்திலே அந்த ஒப்பந்தம் செய்தவர் காலத்திலே அந்த வாக்கெடுப்புகளை நடத்தி முழு அதிகாரத்தையும் இன்று நாங்கள் கெஞ்சி கொண்டிருக்கின்றோம். அடைந்திருக்கலாம் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. இன்று கெஞ்சி கொண்டிருப்பதை அன்று பெற்றிருக்கலாம், லேசாக பெற்றிருக்கலாம். பெற்று வடகிழக்கு இணைந்திருந்தால் இத்தனை உயிர்களை நாங்கள் உடைமைகளை உயிர்களை பறிகொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்காது. அது மாதிரி நீங்கள் சொன்னதைப் போல ஓஸ்லோ உடன்படிக்கை, ரணிலுடன் ஏற்பட்ட போர் நிறுத்தம், சந்திரிகா காலத்திலே கொண்டு வரப்பட்ட பிராந்தியங்களில் ஒன்றியம், இப்படி பல விஷயங்களை, அந்த பிராந்தியங்கள் ஒன்றியத்தை உருவாக்கிய நீலந்திரி செல்வம் கொலை செய்யப்படுகின்றார். இப்படி பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து இன்று உண்மையிலே ஆயுத ரீதியாகவும் ஒரு பலமும் இல்லை, அரசியல் ரீதியாகவும் பல கூறுகளாக நாங்கள் இன்று பிரிந்து கிடக்கிறோம். 2004ஆம் ஆண்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள். தேசிய பரப்பிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், விக்னேஸ்வரன் போன்றவருடன் இணைத்து 13 உறுப்பினர்கள் தான் தேசிய மட்டத்தில் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே தமிழ் தேசியத்திற்கு எதிராக வடக்கு கிழக்கிலே இன்று 5 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், உருவாகி இருக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன், திலீபன், பிள்ளையான், வியாழேந்திரன். ஸோ காலம் மாறிக்கொண்டு செல்கின்றது. எங்களுக்குள்ளே ஒற்றுமை இனம் வளர்ந்து கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் நான் ஆரம்பத்திலே கூறியதை போன்று தனிப்பட்ட ரீதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாத்திரமல்ல, ஒரு நீண்ட காலம் வெளிநாட்டிலே லண்டனிலே வசித்ததன் காரணமாக
நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். ஆனால் எந்த மக்களை நான் பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறேனோ அந்த மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்காக என்ன நான் வசதியாக இருக்கிறேன் என்றதுக்காக அனைத்து மக்களையும் நான் என்னிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு பாதுகாக்க முடியாது. ஒரு சிலருக்கு செய்யலாம். ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த ஜிகே அறக்கட்டளை என்ற ஒன்றை உருவாக்கி கிழக்கு மாகாணத்திலே இலவசமாக கஷ்டப்பட்ட வறுமப்பட்டு இந்த ஆஸ்பத்திரிகளிலே இறப்பவர்கள், தற்கொலை செய்து கொள்வர்களின் பூத உடல்களை இலவசமாக அவர்களது வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்த தனிப்பட்ட. உங்களுடைய பெயரை கோவிந்தன் ஜனா கருணாகரம் தானே, அல்லது ஜனா என்பது உங்களுடைய இயக்க பெயர்? கோவிந்தன் அப்பாவுடைய பெயர், கருணாகரம் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு வைத்த பெயர், ஜனா என்பது நானாக எனக்கு வைத்துக்கொண்ட கள்ளப்பெயர். அப்படி உங்களுடைய உண்மையான பெயர்? கருணாகரமா? ஜனா என்பது அதாவது நீங்களே வைத்துக் கொண்டீர்கள். இயக்கங்களுக்கு போகும்போது அவருடைய பெயர் மாற்றம் இடம்பெறும். ஒரு பெயர் மாற்றம் இடம்பெறும். அதாவது என்னுடைய உண்மை பெயரை சொன்னால் அந்த நேரத்திலே ஒருவர் பாதுகாப்பு படையினரிடம் பிடிபட்டால் என்னுடைய முழு விவரத்து அந்த பெயரை சொன்னால் என்னுடைய வீட்டிலே பாதுகாப்பு படை போய் நிற்கும் தேடும். ஏனென்றால் நாங்கள் ஊரும் சொல்ல மாட்டோம். உங்களை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் அதனை அறிந்திருப்பார்கள். என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், என்னை தெரிந்தவர்கள் மாத்திரம் அறிந்திருப்பார்கள். இப்போதும் பிறப்பு சான்றிதழில் இல்லை, ஜனா என்ற பெயர் இல்லை. சரி, அது இயக்கத்துக்காக வைத்துக்கொள்வேன். இப்போது நாங்கள் அரசியல் பக்கம் வரலாம். ஏற்கனவே இயக்க ரீதியாக தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்களுக்காக அல்லது அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்த இயக்கங்கள் பிற்பட்ட காலப்பகுதியில் அரசியல் கட்சிகளாக பரிணமித்து ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு இப்பொழுது நாடாளுமன்றத்தை பிரதித்துவம் செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொல்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது ஆரம்பத்தில் எப்படி விடுதலை புலிகளுடைய ஆதிக்கம் ஏனைய இயக்கங்களை ஓரங்கட்டுகிறது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருந்ததோ அதே போன்றது ஒரு செயற்பாடு இப்பொழுது அரசியல் ரீதியாகவும் எங்களுக்கு தென்படுகிறது. இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு புன்னகை வருகிறது. என்ன காரணம்? உண்மைதான். அதனால தான் இன்று இந்த நிலைமைக்கு தமிழ் கட்சிகள் சென்றிருக்கின்றது. ஆரம்பத்திலே இதனுடைய ஆழமான காரணம் என்னையா? நீங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேச. இல்லை, ஆழமான காரணம் என்று சொல்வது ஒரு கட்சி தன்னை வளர்த்து கொள்வதற்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கும் எடுத்த முயற்சி தான் அது. விடுதலை புலிகளை போன்று விடுதலை புலிகள் தாங்கள் மாற்றப்போடு மக்களுக்காக நாங்கள் இணைந்து செயற்படும் என்கிற மனநிலையை தாண்டி இருக்கிற கட்சிகளுக்குள் யார் பலமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியாக உள்ளே நடக்கிறது. அப்படியே விடுதலை புலிகள் இல்லை. விடுதலை புலிகள் ஏற்கனவே அனைத்து போராட்ட இயக்கங்களையும் தடை செய்து தாங்கள் மாத்திரமே இருந்தார்கள். அதே போன்று 2009க்கு பின்பு அரசியல் ரீதியாக நான் ஓப்பனாக தமிழரசு கட்சி தான் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் உண்மையாக இந்த நேரத்திலே குற்றம் சாட்டக்கூடாது. ஆனால் உண்மையை பேச வேண்டுமானால், யதார்த்தத்தை கதைக்க வேண்டுமென்றால், விடுதலை புலிகள் காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த சம்பந்தரையா 2009க்கு பின்பு அத்தனை அதிகாரங்களும் அவருக்கு தான் இருந்தது. 2009க்கு முன்பு விடுதலை புலிகளின் தலைவர் சரியோ பிழையோ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இருந்தாலும் கிளிநொச்சியில் எடுக்கும் முடிவு தான் உண்மையான முடிவு. அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும். அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, ராஜதந்திர ரீதியாக தூதுவர்களை சந்தித்தாலும் சரி, அங்கு எடுக்கும் முடிவு தான் பிரதிபலிக்கும். 2009க்கு பின்பு அத்தனை அதிகாரங்களும் சம்பந்தரையா தோள் மேலே வந்தது. அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவராக செயற்பட்டிருந்தால் இந்த அளவிற்கு தமிழ் கட்சிகள் வந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், உறுதியான தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏனென்றால் 2009க்கு பின்பு நடைபெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தல் 2010.
அந்த தேர்தலுடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய கட்சி வெளியேறிவிட்டது. 2015 சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்திலே தோற்கடிக்கப்படுகின்றார். இந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் கூட கொடுக்கப்படாமல் அவர் வெளியேறுகின்றார். உண்மையிலே அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் கூட்டமைப்பிலிருந்து. கூட்டமைப்பில் 4 கட்சிகள் போட்டியிடுகின்றன. தமிழரசு கட்சி, டெலோ, பிளட், இபிஆர்ல 14 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். 2 தேசிய பட்டியல் கிடைக்கின்றது. ஒரு கட்சியின் தலைவர் தோற்கடிக்கப்படுகின்றார், சுரேஷ் பிரேமச்சந்திரன். 8 பேர் தமிழரசு கட்சி சார்பிலே தெரிவு செய்யப்படுகின்றார்கள். 6 பேர் ஏனைய கட்சிகள் சார்பிலே தெரிவு செய்யப்படுகின்றனர். 2 தேசிய பட்டியல் உறுப்பினர் கிடைத்தால் ஒன்றை தமிழரசு கட்சி எடுத்துட்டு மற்றதை ஏனைய கட்சிகளுக்கு கொடுத்திருந்தால் அது ஒரு ஆளுக்கோ நீங்கள் பங்கு போடுறீங்களோ ஏதோ செய்யுங்கள் இருந்தால் நாங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்திருப்போம். ஒரு கட்சியின் தலைவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் பிரிந்து போக வேண்டிய தேவை இல்லை. 2013 விக்னேஸ்வரன் முதலமைச்சர் வேட்பாளராக வருகிறார். நாங்கள் டெலோ, பிளட், டிபிஆரில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே உறுதியாக இருக்கின்றோம். மாவை சேனாதிராசாவை கொண்டு வரும் என்று முதலமைச்சர் வேட்பாளர். சம்பந்தரையாவும் சுமந்திரனும் தான் விக்னேஸ்வரனை, அவர் முன்னாள் நீதியரசர், தன்னுடைய குரு சுமந்திரன் சொல்கிறார், தனக்கு சட்டக்கல்லூரியிலே படிப்பித்தவர், அவரை கொண்டு வருவோம், அவர் ஒரு பிரபல்யமாக இருப்பார். அவரை கொண்டு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை முதலமைச்சராக்கிவிட்டு 2016 அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர அவர் வெளியேறுகிறார். தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழரசு கட்சி தனிச்சு போட்டியிட முடிவெடுக்கின்றோம். இதற்கு முன்பு பல தடவைகள் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை. தற்போது நாங்கள் உணர்ந்து கொண்டோம், அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யாததற்கான காரணமும் தாங்கள் எதிர்காலத்திலே தனித்து போக வேண்டும், பிரபல்யமாகிவிட்டு தனித்து போக வேண்டும் என்ற எண்ணமோ, இந்த வீட்டு சின்னம் இருக்கின்றது அல்லவா, அதை உண்மையிலேயே 2004 இருந்து 2020 பாராளுமன்ற தேர்தல் வரை இடையிலே நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல்கள் கூட அந்த தமிழரசு கட்சியினுடைய சின்னத்தை மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்ற பங்கங்களுக்கும் இருக்கின்றது. நானும் 3 தேர்தலை அதில் சந்தித்திருக்கின்றேன். சில இடங்களில் தமிழரசு கட்சி செல்ல முடியாத, பயம் காரணமாக செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் நாங்கள் கொண்டு சென்றிருக்கோம். உதாரணத்திற்கு கடந்த 2020 பிள்ளையானது கிராம பேத்தலையிலே கூட்டம் வைத்த ஒரே ஒரு ஆள் நான் தான். அப்போது அந்த சின்னம் தற்போதும் மக்கள் மத்தியிலே பிரபல்யம் அடைந்தன. தற்போது அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தனித்து கேட்டால் வெற்றியை ஈட்டலாம் என்று என்ன தொழில்நுட்பம் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. நான் கடைசியாக நடந்த அவர்களது மத்திய குழு கூட்டத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டதற்கு பின்பு நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் சுமந்திரனிடம் கேட்டேன், உங்களது தொழில்நுட்பம் எங்களுக்கு விளங்கவில்லை, ஆனால் என்னுடைய பார்வையிலே இப்படி நடக்கும் என்றது. அப்படியே நடக்குமா என்று திரும்பி கேட்டேன். ஸோ அவர்கள் நீண்ட கால திட்டம் அது. ஆரம்ப 2009 பார்க்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி தாங்கள் ஒரு ஆக்கள் தான் இருக்க வேண்டும். அதற்கு மக்கள் தற்போது ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. சரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தால் இர்ஃபான் அதுக்குரிய பதிலை அவர்கள் பார்த்திருப்பார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்
கோவிந்தன் ஜனா கருணாகரம் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, அதே நேரத்தில் தமிழரசுக் கட்சி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு எடுக்கிற முயற்சிகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அவர்களுடைய கருத்துக்களில் அவர்கள் அந்த கட்சியினை பொருத்தப்படுத்துகின்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களில் தெரிய வருகின்ற ஒருபடி இந்த ஆயுத குழுக்களை ஓரங்கட்டி விட்டு தமிழரசுக் கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, அவர்கள் தனித்து செயற்பட வேண்டும் என்கிற ஒரு மனோநிலையில் அவர்கள் இருக்கிறார்களோ என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அப்படித்தான் பார்க்க தோன்றுகின்றது. ஏனென்றால் தற்போது கடைசியாக, அதாவது 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது கட்சிகளாக 4 கட்சிகள் தான் இருந்தது. இலங்கை அந்த 2001 தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழரசு கட்சி அல்ல, ஆனந்த சங்கரி தமிழர் விடுதலை கூட்டணி, டெலோ, EPRல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 2004 தான் 34 வருடங்களுக்கு பின்பு தமிழரசு கட்சியும் அதனுடைய சின்னமும் தூசி தட்டி எடுக்கப்படுகின்றது. ஆனந்த சங்கரிக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பிலேயே சூரியன் சின்னத்தையும் தமிழர் விடுதலை கூட்டணியையும் அவர் ஒதுக்கி வைக்கிறார்கள், எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அதற்கு பின்புதான் இலங்கை தமிழரசு கட்சியை LTT பிரபாகரன் அந்த கட்சியின் சின்னத்திலே தேர்தல் கேட்பதற்கு ஒத்துக்கொள்கின்றார். ஆனால் உண்மையிலேயே தமிழ் மக்கள் மத்தியிலே பழமையான கட்சி என்று பார்த்தால் அது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னம். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னென்றால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மலையக தமிழ் மக்களுக்கு எதிராக எடுத்த முடிவு அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த அடிப்படையிலே 34 வருடங்களுக்கு பின்பு தமிழரசு கட்சியும் சின்னமும் வருகின்றது. அதிலிருந்து 2020 வரைக்கும் அவளுடைய சின்னம்தான் பாவிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் இன்று ஒவ்வொரு கட்டமாக கட்சிகள் வெளியேறி 2011 தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட் உள்ளே வருகின்றார்கள். ஆனால் அத்துடன் சேர்ந்து ஆனந்த சங்கரியும் உள்ளே வந்தவர். 2013 மாகாண சபை தேர்தல் ஆனந்த சங்கரி, புலட், EPRல டெலோ, தமிழரசு கட்சி எல்லாம் இணைந்த ஒரு கூட்டாகத்தான் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டோம். ஆனந்த சங்கரி மீண்டும் வெளியேறுகின்றார். 2015 அவர் வெளியேறிவிட்டார். ஆனால் புலட் இருக்கின்றது. EPRல வெளியேறினாலும் 2015 புலட் இருக்கின்றது. இன்று தமிழரசு கட்சி தானாக வெளியேறி இருக்கின்றது. அதற்கு நீங்கள் சொன்ன காரணம் இருக்கலாம், டெலோவும் புலட்டும் ஆயுத குழுக்கள். ஆனால் நாங்கள் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்கின்றோம். அவர்களது பார்வையிலே நாங்கள் ஆயுத தூக்கி போராடிய போராளி கட்சிகளாக இருக்கலாம். டெலோ, புலட், EPRல ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழீழ விடுதலை புலிகளிலே இருந்து புனர்வாழ்வு பெற்றவர்கள், பிடிபட்டு புனர்வாழ்வு பெற்றவர்கள். அத்துடன் தமிழ் தேசிய கட்சி, அது டெலோவிலிருந்து பிரிந்த ஸ்ரீகாந்தா, சிவாஜிலிங்கம் போன்றோர். ஆனால் நாங்கள் இன்று பலப்பட்டிருக்கிறோம். இவர்களை பார்க்கும்போது இந்த 5 கட்சியும் அது ஆயுத போராட்டத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் தான். இது தமிழரசு கட்சி அப்படி நோக்கலாம். ஆயுதம் தூக்கி போராடியவர்கள், அதற்காக ஆயுதம் தூக்கி போராடியவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்ல. எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் சொல்வோம், ஆயுதமேந்தி போராடியவர்களுக்குத்தான் உண்மையாக அந்த மக்களின் மனோநிலை நன்றாக புரியும். மற்றவர்களுக்கு புரியாதென்றில்லை, நன்றாக புரியும். அவர்களது கஷ்டம், துன்பம், அவர்களது வாழ்க்கை நிலை. ஏனென்றால் நாங்கள் அவர்களுடைய அந்த மக்களுடன் தான் உங்களுடைய பயணம் இருந்தது. அதே நேரத்தில் உங்களால்
உங்களை போன்ற இயக்கங்களால் கூட தமிழ் மக்களுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூட கருதலாம் அல்லவா? அவ்வாறான ஒரு தன்மைக்கு அவர்களை தள்ளியவர்களில் நாங்களும் ஒரு காரண கர்த்தாவாக இருக்கிறோம் என்பதற்காக அது இறுதி கட்டங்களிலே நடைபெற்றது. அதற்கு விடுதலை புலிகள் அமைப்பு தான் பொறுப்பு கூறவும். இல்லை, விடுதலை புலிகள் அமைப்பு மாத்திரமே இல்லை, எல்லோரும் பிளவிட்டு ஆயுதம் தூக்கி போராடிய எல்லோரும் பிளவிட்டு இருக்கின்றார்கள், டெலோ உட்பட. நான் டெலோவில் உள்ளவர்கள் சுத்தமானவர்கள், ஏனையவர்கள் தப்பு செய்தவர்கள் நான் சொல்ல மாட்டேன். இன்றும் கூட பாராளுமன்றத்திலே உணவறையிலே நான் 5 எம்பிக்கள் பேசி கொண்டிருந்தோம். நான், சித்தார்த்தன், ஸ்ரீதரன், சார்ல்ஸ், கலையரசன். அப்போது இந்த பேச்சுக்கள் வந்தபோது இறுதியாக நான் சொன்ன விடயம், இங்கு ஒருவரும் உத்தமனும் இல்லை, போராடியவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளும் இல்லை, எல்லோரும் பிழைவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விகிதாசாரத்திலே வித்தியாசம் இருக்கலாம். 50%, 40%, 30% பிழைவிட்டவர்கள் என்று இருக்கலாம். ஆனால் ஆயுத போராட்டத்திற்கு சென்றவர்கள் தங்களை முற்று முழுதாக அர்ப்பணித்துத்தான் சென்றவர்கள். நான் ஏற்கனவே கூறியதை போன்று இந்த பாராளுமன்ற கதிரைக்கோ மற்றவர்களுக்கோ ஆசைப்பட்டு செல்லவில்லை. நாங்கள் எங்காவது ஒரு சந்தியிலே சாரன் இல்லாமல் செத்து கிடப்போம். அந்த நோக்கத்திற்காகத்தான் சென்றவர்கள். அதற்காக போராட்டத்திற்கு சென்றவர்கள் எல்லாம் நான் அறிந்த இடையிலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஒரு பேட்டியிலேயே இங்கே பேப்பர்லேயே சொல்லியிருந்தார், போராட்ட இயக்கங்களுக்கு போனவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், படிக்க முடியாது போனவர். அவருக்கு தெரியாது எங்களது காலகட்டங்களிலே நாங்கள் இருந்த நேரம் எத்தனை இளைஞர்கள் ஃபேக்கல்ட்டியிலிருந்து, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியிலிருந்து அங்கெல்லாம் சென்றிருக்கேன். ஒரு சின்ன உதாரணத்தை நான் நேரம் இருந்தால் கூறுகின்றேன். நான் 89ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 90ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கச்சேரி அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு சென்றபோது எனக்கு தெரிந்த அறிமுகமான ஒருவர் நிற்கின்றார். நான் அவரை பார்க்கின்றேன், ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் வருகிறது. அவரும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நான் கிட்ட போய் கேட்டேன், உன்னைங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். அவரும் தானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறார். பிறகு பார்த்தால் அவர் மெட்ரிகுலர் டெலிகாம் என்ஜினியராக இன்சார்ஜாக வந்திருக்கிறார். 84 இந்தியாவிற்கு பயிற்சிக்கு வந்தவர். 86 எல்டிடி டெலோ மோதலுடன் அவர் மீண்டும் பிரதனியா கேம்பஸுக்கு வந்து 3rd இயர் வந்தவர் விட்டுட்டு மீண்டும் பிரதனியா கேம்பஸுக்கு வந்து அவர் என்ஜினியரிங் முடித்து டெலிகாம் என்ஜினியராக வந்திருக்கிறார். ஜோகன் என்று சொல்லி இன்றைக்கும் இருக்கிறார். அப்படி பல பேர், எத்தனையோ டாக்டர்ஸ். ஏன் என்னை கூட, நான் கூட சென்ட் மைக்கேல்ஸிலே மேட்ச் செய்துட்டு இருக்கிறேன். எங்களோட அம்மாவோட அண்ணா பிரின்சிபல். சென்ட் மைக்கேல்ஸ் பிரின்சிபலுடன் கதைத்து 82ஆம் ஆண்டு என்னை விட்ரோ பண்ண வச்சு ஒரு வருஷம் யாழ்ப்பாணத்துக்கு போய் டியூஷன் எடுத்து படிச்சுட்டு ஒரே தரத்தில் நான் ஃபேக்கல்ட்டிக்கு போகணும். இதுதான் அவர்களுடைய கனவு. எனக்கு மூத்த அக்கா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே இருக்கிறார். அவருடன் அனுப்பி அவர் கட்டுப்பாட்டிற்குள் என்னை படிப்பிக்க வேண்டும் என்று தான் என்னை யாழ்ப்பாணம் அனுப்பினார். அந்த சம்பவம் ஏற்படாமல் இருந்திருந்தால் நான் வேறு பாதையிலே சென்றிருப்பேன். என்னுடன் நான் சொன்ன ஏற்கனவே பயோ டியூஷன் எடுத்தவர் இன்றைக்கு ஒரு வைத்தியராக டாக்டராக இருக்கிறார், டாக்டர் அருளானந்தம் என்று. பாதைகள் மாறியிருக்கும். அதற்காக படிப்பறிவில்லாதவர்கள் தான் போராட்டத்திற்கு சென்றார்கள். அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களுக்கு அரசியல் செய்ய அருகதை இல்லை என்று யாருமே கருத முடியாது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்கின்ற விடயத்தில் கிட்டத்தட்ட நான் அறிந்த வகையில் ஒரு 10-15 ஆண்டுகளாக இது பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது பற்றி எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடைமுறையும் இருக்கவில்லை. இப்போது ஒரு கட்டம் வருகிறது, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. இப்போது பார்த்தால் வேறு புதிய கூட்டணிகள் உருவாகினவை தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படவில்லை. அதிலும் குறிப்பாக சுமந்திரன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக ஒரு 2-3 தடவைகள் தான் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். ஆனாலும் இப்பொழுது போராளி குழுக்களுடைய தலைவராக திரு செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் போன்றோர் முன்னிலை இருந்தவர்கள் மிக நீண்ட காலமாக இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சினை தொடர்பில் ஒரு அனுபவம் உள்ளவர்கள். ஏன் நீங்கள் ஒரு கட்சி ரீதியான ஒரு அரசியல் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது
அவர்களை எதிர்ப்பதற்கு தயங்கி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஊடக சந்திப்புகளில் ஏதோ அவர்கள் உயர்ந்தவர்கள் போன்றும் நீங்கள் தாழ்ந்தவர்கள் போன்றும் உங்களை கருதி கொண்டு நீங்கள் பேசுவது போன்று இருக்கிறது. ஏன் இதனை ஒரு பிரச்சனையை நேரடியாக களத்தில் இருந்து கொண்டு பேசி ஒரு தீர்மானத்துக்கு எடுத்து வந்து நீங்கள் எப்போது பிரிந்து வந்திருக்க வேண்டிய ஒரு மனநிலையில் இவ்வளவு காலமும் என்னடா செய்வது என்ன செய்வது என்ற ஒரு யோசனைகள் இருந்தது போன்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. இப்படியான ஒரு தாமதத்துக்கு என்ன காரணம்? நீங்கள் வலிமையாக பேசாமல் அவர்களுடைய குரல்கள் மாத்திரம் வலிமையாக ஒலித்துக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? கடந்த காலங்களிலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே நாங்கள் மிகவும் வலிமையாகத்தான் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருந்ததென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகிய காலம், உருவாகிய நேரம், ஆருடைய அனுசரணையுடன், குறிப்பாக தமிழ் விடுதலை புலிகளின் அனுசரணையுடன் அது உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது என்கின்ற அதான் உங்களுடைய நோக்கம். ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு காலமும் பொறுமையாக உள்ளுக்கிருந்தே நாங்கள் சண்டை பிடித்து கொண்டிருந்தோம். இல்லை என்றால் வீட்டு சின்னம் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறது, அவர்களுடைய கட்சிக்குத்தான் ஆதரவு இருக்கிறது, அவர்களுடைய தயவில் பாராளுமன்றம் வந்துவிடலாம் என்கிற நோக்கமா? அப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் வேறு வேறு சின்னத்திற்கு தான் வாக்களிக்கின்றனர் பெருவாரியாக. வீட்டு சின்னம் என்பது அது ஒரு காலம் இருந்தது. சொல்லியிருந்தீர்கள், அவர்கள் பிரபலியப்படுத்தி கொண்டு வந்தார்கள். பிரபலியப்படுத்தி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் சில கிராமங்களிலே போய் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் வீட்டு சின்னம் தானே என்று கேட்கும் அளவிற்கு இன்றைக்கும் இருக்கின்றது. நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், உண்மைதான். அந்த ஒரு தலக்கணம் தான் அவர்களுக்கு. வீட்டு சின்னத்திலே தும்புத்தடியை வேட்பாளராக வைத்தாலும் வெல்லக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கும் என்கின்ற எண்ணப்பாடு தமிழிசை கட்சிக்கு இருக்கிறது. தமிழிசை கட்சிக்கு இருக்கின்றது. மக்கள் தற்போது நாங்கள் மக்களிடம் அரசியல் கற்க வேண்டும். ஏனென்றால் இப்போ 89 அந்த 94 2000 ஆண்டு காலகட்டங்களிலே மக்களுக்கு அரசியல் தெரியாது. உதாரணமாக சொல்ல போனால் 95ஆம் ஆண்டு நான் இந்த நாட்டை விட்டு சென்றதான். 2012ஆம் ஆண்டு வந்து கிழக்கு மாகாண சபையிலே போட்டியிடுகின்றேன். 17 ஆண்டுகள். 95ஆம் ஆண்டு நான் போகும்போது ஒரு பையனுக்கு 15 வயது என்றால், நான் திரும்பி வரும்போது அதே ஆளுக்கு 32 வயசு. அரசியல் செய்யக்கூடாது. ஆனால் 15 வயதில் இருந்தவருக்கு அரசியல் தெரியாது அப்போது. என்னையும் மாறினது. தற்போது 15 வயதுக்காரன் உங்களுக்கு அரசியல் படிப்பிப்பான். ஏனென்றால் நவீன உலகம். அவன் அரசியல் ஸ்மார்ட் போனால் வேறு வேறு இதுகளை சகலதும் தெரிந்து கொள்கின்றார்கள். தற்போது அந்த சூழ்நிலை இல்லை. நான் உண்மையிலேயே தமிழ் அரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அவர்களாக வெளியேறினார்கள். நாங்கள் வெளியேறியிருந்தால் நாங்கள் உடைத்து கொண்டு சென்ற மாதிரி இருக்கும். தமிழ் தேசியத்திற்கு நாங்கள் துரோகம் செய்த மாதிரியாக இருக்கும். அந்த துரோகத்தை செய்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. அதற்காகத்தான் நாங்கள் உலக காலமும் பொறுமை பார்த்து கொண்டிருந்தோம். பொறுமை காத்து கொண்டு எங்களால் நடந்துவிடக்கூடாது என்பது, எங்களினால் நடந்துவிடக்கூடாது என்ற தவறு. ஏனென்று சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கும் ஒரே கட்சி தமிழீழ விடுதலை இயக்கம், டெலோதான். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்தவர்கள் கிழக்கு ஊடகவியலாளர்கள், சிவராம் உட்பட. அவர்கள் முதன்முறையாக பேசியதும் எங்களுடைய தலைவர் செல்வம் அடைக்கலனாரிடம் தான். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை உடைப்பதற்கு துணை போகக்கூடாது, அந்த துரோகத்தை நாங்கள் செய்யக்கூடாது என்கின்ற மனநிலை இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் வசதியாக அவர்களாக வெளியேறி சென்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்களை நாங்கள் உள்ளே வாங்கி தற்போது ஒரு 5 கட்சி சேர்ந்த கூட்டமைப்பாக செயற்படுகின்றோம். ஆனால் இன்னும் ஒரு வசதியாக போய்விட்டது. எங்களுக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி எங்களுக்கு கிடைத்து விட்டது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, குத்துவிளக்கு சின்னம். அந்த சின்னம் கூட நன்றாக இருக்கிறது. மொட்டு போன்று மக்களோடு கலாச்சார ரீதியாக உண்மையிலே ஏற்பான். இந்த தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பிரிந்து சென்ற போது எனக்கு ஒரு பயம் வந்தது. எப்படி என்றால், வடக்கை பொறுத்த மட்டிலே எனக்கு தெரியும், வன்னிக்குள்ளே இந்த போராட்ட கட்சிகள் டெலோ புலட் டிபிஆரில் மூன்றும் ஒன்றிணைந்தால் வன்னிக்குள்ளே மிகவும் பலமாக இருப்பார்கள்.
வன்னி 3 மாவட்டத்தில். இபிஆர்ல புரொட்டெலோ. கடந்த காலங்களில் அது நிரூபிக்கப்பட்டு வந்திருக்கிறது. 2000 ஆண்டு டெலோ தனித்த எலெக்ஷன் கேட்டு வன்னிக்குள்ளே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக 89 இன்றைக்கு வரைக்கும் டெலோ பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே 94 ஆண்டு டெலோ புலட் எலெக்ஷன் கேட்டு புலட்டிலே 3 உறுப்பினர்கள் வந்தார்கள். சிவசக்தி ஆனந்தன் 2 தரம் வந்தார். அப்படி தொடர்ச்சியாக வன்னி இருக்கின்றது. அதே போன்று யாழ்ப்பாணத்திற்குள்ளும் கணிசமாக எங்களுக்கான வெற்றி. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக மட்டக்களப்பு கூடுதலான தமிழ் மக்களை கொண்ட மாவட்டம். ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஆனால் அந்த நியமன பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்பு மக்களுடைய மனோநிலையை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷம். தமிழரசுக் கட்சியின் தலைக்கணத்தை இந்த தேர்தலிலே நாங்கள் காட்ட வேணும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார். தேர்தல் நடந்திருக்க வேண்டும். தேர்தல் நடந்திருந்தால் தமிழரசுக் கட்சி அந்த தேர்தலிலே ஒரு தோல்வியை சந்தித்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் பலமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் தானாக வழிக்கு வந்து உங்களை மீண்டும் இணைத்துக் கொண்டு பயணிப்பதற்கான அவர்கள் இணைக்கவும் இல்லை, எங்களுடன் அவர்கள் இணைய வேண்டும். இல்லை, உங்களுடைய கூட்டணிக்குள் அவர்கள் வர வேண்டும். வீட்டு சின்னம் இல்லை. இனி தேசிய கூட்டமைப்பு எந்த உடன்பாடும் இல்லை. எது அவர்களோட எந்த ஒரு கூட்டு தேர்தலை சந்திப்பதாக எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. இனிமேல் இருக்கின்றது. நாங்கள் இல்லை, அடுத்த மாகாண சபை தேர்தலை கேட்கிறீர்கள். மாகாண சபை தேர்தல் வந்தால் சேர மாட்டீர்களா? நாங்கள் சேருவோம். நாங்கள் அவர்களை வரவேற்கின்றோம். அவர்களை மாத்திரமில்லை, விக்னேஸ்வரன் வர வேண்டும், அனந்தி சசிதரன் வர வேண்டும், ஐங்கர் நேசன் வர வேண்டும். ஏன் உங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும்? ஆமாம், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் நீங்கள் போகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுதானே குத்துவிளக்கு சின்னம். இப்பொழுது நீங்கள் அதற்கு வைத்திருக்கிற பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பா? அதற்கு நாங்கள் ஜனநாயக தேசிய, அது பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய பெயர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. சரி, ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். இவ்வளவு காலமும் தமிழரசு கட்சி டெலோ புலட் இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் யார்? சம்பந்தன் அவர்கள் தானே. இப்போ தமிழ் தேசிய இவ்வளவு காலம், அதாவது உள்ளூராட்சி மன்ற தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியேறும் வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஐயா. இப்போது யார்? இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டு சொல்லி எங்களுடைய அரசியல் யாப்பிலே தலைவர் இல்லை. அதுதான் என்னுடைய கேள்வி. தலைவர் என்கின்ற போஸ்டே எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய யாப்பில் இல்லை. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அது ஒரு நிறைவேற்று குழு இருக்கும். அதனுடைய யாப்பு பதவி நிலை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு பதவி நிலை ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இருப்பார். அவர் கட்டாயம் தேவை. என்னென்று சொன்னால் தேர்தல் ஆணையகம் மற்ற ஒரு பொருளாளர் வேண்டும், ஒரு பேச்சாளர் வேண்டும், கட்டாயம் தேவையானது. ஒரு தேசிய அமைப்பாளர் வேணும், தலைவர் இல்லை. அப்படியானால் இப்பொழுது சுமந்திரன் போன்றோர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் அல்ல. இல்லை, எப்பவுமே இல்லை. அவர் ஊடக பேச்சாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தது 2015 2020 வரைக்கும். 2020 பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு இர்ஃபான் நாங்கள் 10 உறுப்பினர்களும் கூடி பேசினோம். அதில் பாராளுமன்ற குழுவின் தலைவராக சம்பந்தன் ஐயா அவர்களை என்னுடைய கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலனான் தான் பிரேரித்தார். அடுத்தது பேச்சாளருக்குரிய சந்தர்ப்பம். சுமந்திரன் பேச்சாளராக இருந்து நான் விலகிக் கொள்கின்றேன் என்று அவரே சொன்னார். 10 பேருக்கு முன்னுக்கு விலகி போகிறது மாத்திரமல்ல, அவர் ஸ்ரீதரனுடைய பெயரை பிரேரித்தார். ஆனால் இது ஊடகங்களில் பொதுவாக பரவலாக பேசப்படாத. நான் எல்லா ஊடகங்களிலும் இதை பேசுகின்றேன். எல்லா ஊடகங்களிலும் இன்றைக்கும் உங்களுடன் பேசுகின்றேன். நாங்கள் செல்வம் அடைக்கல் நானே பிரேரித்தோம். சம்பந்தர் ஐயா செல்வம் அடைக்கல் நான் தான் இருக்க வேண்டும் என்று அன்றே கூறினார். வாக்கெடுப்புக்கு செல்லும் ஒரு நிலை வந்தது. அங்கு 5 பேர், இங்கே 5 பேர் நிலைமை வர வாக்கெடுப்பை நாங்கள் தள்ளிவிட்டோம். அன்றைக்கே சுமந்திரன் 10 பேருக்கு முன்பு தான் பேச்சாளரிலிருந்து விலகிக் கொள்கின்றேன் என்ற முடிவை அறிவித்தவர். அறிவித்தது மாத்திரமல்ல, ஸ்ரீதரனுடைய பெயரை முன்மொழிந்தவர். ஆனால் சில ஊடகங்கள் தற்போதும் அவரை ஒரு ஊடக பேச்சாளராக
சொல்லிக் கொண்டிருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் சட்ட ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பேச்சாளர் இருக்கவில்லை இதுவரை காலம், இப்போதும் இல்லை. சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்ததான முடிவுகள் ஒரு பக்கம் இருக்க, அரசியல் ரீதியாகவும் நீங்கள் எதிர்காலத்தில் தமிழ் அரசு கட்சி உங்களோடு வந்து இணைந்தால் இணைந்து கொள்ளட்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீர்கள். இப்பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. சம்பந்தன் அவர்கள் இப்போது உங்களுடைய தலைவரும் இல்லை, அவர் வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான். ஆனால் இவர்களுடனான சம்பந்தன் அவர்களோ சம்பந்தனை அவர்கள் விட்ட தவறு பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். அவர் சில விடயங்களை செய்திருக்க வேண்டும் என்று 2009க்கு பிறகு. அதே நேரத்தில் சம்பந்தன் அவர்களும் பிரிக்க முடியாத 2 சக்திகள், அவருடைய குரலாக இவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் என்பது போல பல விடயங்களை நாங்கள் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுதோ இது ஒரு பக்கம் இவர்களுடைய உரையாடல் இருந்தாலும் நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு மாவை சேனாதிராஜா அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள், பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கிறீர்கள், பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறீர்கள். இது எப்படி நடக்கிறது? எங்களுக்கு மாவை அவர்களோடு ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறது, இவர்களோடு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படியா? அப்படியும் சொல்லலாம். ஆனால் மாவை சேனாதிராஜா அவர்களை நாங்கள் வேறு ஒரு நிலைப்பாட்டில் வைத்து பார்க்கின்றோம். மாவை சேனாதிராஜாவுக்கு பின்னால் ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கின்றது. எங்களுக்கு பின்னால் எந்த அளவிற்கு ஆயுத போராட்ட இயக்கங்கள் கட்சிகளுக்கு பின்னால் எப்படி ஒரு வரலாறு இருக்கின்றதோ அதை போன்றதொரு நீண்ட வரலாறு அவருக்கு இருக்கின்றது. நீண்ட காலம் பல தடவைகள் தமிழ் மக்களுக்காக சிறையில் இருந்திருக்கின்றார். ஆனால் தமிழ் மக்களது கஷ்ட நஷ்டங்களை அறியாமல் 2009க்கு பின்பு அரசியலிற்குள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலைமை தாங்குவது என்பது அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது தற்போது வெளிப்படையாக தெரிகின்றது தானே. அதாவது 2010ஆம் ஆண்டு தேர்தலிலே தேசிய பட்டியல் மூலமாகத்தான் சுமந்திரன் பாராளுமன்றத்திற்கு வருகின்றான். அதுகூட நான் நினைக்கின்றேன் சம்பந்தரையா சுமந்தனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாகத்தான் அதை செய்தவர். ஏன் அப்படி என்ன விசேட காரணம் இருக்கிறது? 2004ஆம் ஆண்டு ஆனந்த சங்கரி ஐயா சூரியன் சின்னத்தை தூக்கி சென்ற போது சம்பந்தரையா ஆனந்த சங்கரி ஐயாவுக்கு எதிராக வழக்கு வைத்தார். அப்போது நினைக்கின்றேன் ஆனந்த சங்கரி ஐயா தலைவரும் சம்பந்தரையா செயலாளர் தமிழர் விடுதலை கூட்டணி. சம்பந்தரையா சார்பாக இலவசமாக வழக்கிலே வாதாட வந்த வக்கீல் தான் சுமந்திரன். சரி. அப்போ இருந்து அவர்களுக்கிடையிலே நெருக்கமான உறவு இருக்கின்றது. இல்லை, கொள்கை ரீதியிலும் அவர்களுக்கு இடையில் ஒரு ஒருமைப்பாடு இருப்பது போன்று தெரிகிறது. இப்போ விடுதலை புலிகள் அல்லது இயக்கங்கள் ஆயுத குழுக்கள் மீது சுமந்திரன் அவர்களுக்கு அவ்வளவு நாட்டமும் இல்லை, அவ்வளோ ஒரு விருப்பமும் இல்லை. அவர் பெரிதான ஒரு அரசியல். அதே நேரத்தில் சம்பந்தன் அவர்கள் இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவர்களோடு அந்தளவு தூரம் ஒருமித்து போகிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஒரு தலைவர் அல்ல. உங்களது பேட்டி ஒன்று நான் பார்த்தேன். சம்பந்தரையாவோட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் உள்ள தொடர்பை நீங்களும் விடுத்து கேட்குறீர்கள். அவரும் மறுத்து சொன்ன அந்த வீடியோ பார்த்தேன் நான். இருந்தாலும் நான் ஏற்கனவே கூறியதை போன்று சந்திரிகா காலத்திலே 2094க்கு பின்பு சம்பந்தரையா கூட பிளட் ப்ரூ காரில் தான் கொழும்புல தெரிஞ்சவர். இது இப்போ இருக்கிற தமிழரசு கட்சிக்காராக்கள் பல பேருக்கு தெரியாது. நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. ஒரு சில எம்பிமாருக்கு 94ஆம் ஆண்டு இருந்த எம்பிமாருக்கு சந்திரிகா வீடு கூட கொடுத்துருக்குறாங்க மொரட்டோயில். அந்த வீட்டை இப்போவும் வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் தற்போது எங்களை பற்றி அவதூறு பேசுகின்றார்கள். இதுகளை நாங்கள் விலாவாரியாக விலாசம் கூட எங்களுக்கு தெரியும், வழியில் விட இல்லை. எங்களுக்கு நாகரிகம் கருதி நாங்கள் சில விஷயங்களை செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் அரசியல் ரீதியாக
என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டும் கடந்த காலங்களிலே பிரபாகரன் கூறினாராம் தங்களிடம் எக்காரணம் கொண்டு ஜனாவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் சேர்க்கணும். அவர் சொன்னவர்கிட்ட கேட்டேன், சேர்க்க வேண்டாம் என்று கூறினார். அப்போ அவரிடம் நான் ஊடகம் மூலமாகத்தான் கேட்டேன், நீங்கள் எப்போது பிரபாகரனை சந்தித்தீர்கள்? அப்படி பிரபாகரன் சொல்லும் அளவுக்கு நான் அந்த நாளிலே அவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கவில்லை, பெயர் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு. இது நீண்ட காலத்திற்கு பின்பு நான் நாட்டிற்கு வந்து அரசியல் ரீதியாக பலமடைந்திருக்கேன், மக்கள் என்னை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ என் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு சில கட்டுக்கதைகள் புனர்கதைகள் எல்லாம் வரும். ஆனால் எங்களுக்கு பல உண்மை கதைகள் தெரியும். நாங்கள் நாகரிகம் அறிந்தவர்கள். சில நேரத்திலே சில விஷயங்களை கூறுவோம். தேவை ஏற்பட்டால் அளவுக்கு மீறி போனால் அதற்குரிய பதில்கள் நாங்கள் கூறுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். அந்த வேளையிலே நீங்கள் கேட்ட கேள்வி, என் சுமந்திரனை சுட வந்தவர்கள் என்று இன்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்குள்ளே ஒரு சிலர் உள்ளே இருப்பதாகத்தானே தெரிகின்றது. அந்த ரீதியில் அவர்களுக்கு அப்படியான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழரசு கட்சியில் இருக்கும் கூடுதலானவர்கள் எங்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகி கொண்டிருக்கின்றனர். அதாவது பழையவர்கள் இல்லை, புதியவர்கள். ஸ்ரீதரன், சார்ஸ் நிர்மலாதன் போன்றவர்கள் எல்லாம் என்று கூட கேட்டார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த கூட்டமைப்பு பிளவுபட்டிருக்கின்றது. சில பேர் அதை நிரந்தரமாக அந்த பிளவு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அரசியல் ரீதியாக. உங்களுடைய நிலப்பாடு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னிடம் கேட்டால் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், அதைத்தான் நாங்கள் விரும்புவோம். இவன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட எங்களுடன் இணைந்து ஒருமித்து நாங்கள் ஒரே குரலாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய இலக்கை இன்னும் அடையவில்லை. இல்லை, நீங்கள் விரும்பலாம். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இப்பொழுது தமிழ் மக்களுடைய அரசியல் திருவிகாரம் குறித்து தற்பொழுதும் பேசப்படுகிறது. அதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றோர் வைத்திருக்கிற கொள்கை கோட்பாடு, அவர்கள் எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு என்பது வேறு மாதிரியானதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் அமைப்பு கோரியதற்கு நிகராகவே இருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் வேறானதாக இருக்கிறது. இப்பொழுது தமிழரசு கட்சி அரசியல் ரீதியாக, அதனிடத்தில் ராஜேந்திர ரீதியாக பலதரப்பினோடு பேசுவார்கள். இதில் என்ன கிடைக்கும் கிடைக்காது என்பது நன்றாகவே தெரியும். இப்படியான ஒரு நிலையில் அதனையும் தமிழ் மக்கள் மத்தியில் மறைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பேச்சளவில் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இவ்வாறு கருத்து முரண்பாடுகள், ஒருமித்த ஒரு இணக்கப்பாடு இல்லாத ஒரு சூழலில் எப்படி இணைந்து செயற்பட முடியும் என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அரசியல் சார்ந்து, நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்படுவது சார்ந்து, அபிவிருத்தி சார்ந்து இல்லாமல் கொள்கை ரீதியாகும் தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பது தொடர்பிலும் டெலோவுக்கு ஒரு இணக்கப்பாடு, பிளோட்டுக்கு ஒரு இணக்கப்பாடு, பேரளவுக்கு ஒரு இணக்கப்பாடு, தமிழரசு கட்சிக்கு ஒரு இணக்கப்பாடு என்பது வேண்டும் அல்லவா? அது இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி இது தொடர்ந்து ஒருமித்து பயணிக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிறீர்கள்? உண்மையிலேயே தமிழ் மக்களிற்காக, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களிற்காக அரசியல் செய்கின்றோம் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் இணைந்து செயற்பட விரும்புவார்கள். கனவுலகத்தில் வாழ முடியாது. ஓரளவிற்கு கிடைப்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே நான் கூறியதைப் போன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், பல அனுபவங்களை பெற்றவர்கள், பல இழப்புக்களை நேரடியாக சந்தித்தவர்கள். எத்தனையோ போராளிகள் இறக்கும்போது எங்களது உடலிலே நாங்கள் எத்தனையோ பேரை சுமந்திருக்கின்றோம். அதுபோன்று ஜனநாயக போராளிகள் கட்சி. அப்போ நாங்கள் எதற்காக? தமிழீழத்திற்காக நாங்கள் போராடினோம். இறுதியில் இணைந்த வடகிழக்காவது கிடைக்கும் என்று பார்த்தோம். என்று பிரிந்திருக்கின்ற மாகாணங்களுக்குரிய அதிகாரங்களாவது கிடைக்குமா என்று, அதையும் மீறி எங்களது பிரதேசங்களிலே பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருப்பதையாவது நிறுத்தலாமா என்று பார்க்கின்றோம். எதற்காகவோ போராடின நாங்கள் இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தையிட்டியிலே பிகாரை கட்டி முடிந்து விட்டு அங்கு ஒரு பௌத்தர்களும் இல்லை, அந்த பிரதேசத்திலே வாழ்வோர்கள் இல்லை.
அப்போ இப்படியான போராட்டங்களில் இருக்கும். இதற்கு மேலே நாங்கள் கேட்பது, எங்களுக்கும் 13வது திருத்தச் சட்டம் ஒரு இறுதியான தீர்வென்று நாங்களும் கூறவில்லை. ஆனால் அந்த அதிகாரங்களை பலப்படுத்தி 13வது திருத்தச் சட்டத்தினூடாக மாகாண சபைகள் இயங்குமாக இருந்தால் ஓரளவிற்கு இருப்பதையாவது நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு இருப்பான், முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் ஒரு தடை விதிக்கின்றது, குருந்தூர் மலையிலே விகாரை கட்டக்கூடாது என்று. அந்த நீதிமன்றம் விதித்த தடையை அமுல்படுத்துவதாரு? பாதுகாப்பு படை, போலீஸ் அதிகாரிகள். அந்த போலீஸ் அதிகாரம் மாகாண சபைக்கு இருந்தால் அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை மாகாண போலீஸ் தடுத்திருக்குமா இல்லையா? இன்று மத்திய அரசின் கீழே அந்த போலீஸ் அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பு படையினர் உதவியுடன் நீதிமன்றம் கட்டளை விதித்தாலும் அந்த பாதுகாப்பு படையின் உதவியுடன் அந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டது. நாங்கள் கூறுவது இருப்பதையாவது தக்க வைத்துக்கொள், அதற்கு பிறகு மற்ற மேலதிகமான அதிகாரங்களை பார்ப்போம் என்று தமிழ் தேசிய முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 13வது திருத்தச் சட்டம் வேணாம் என்று. 13வது திருத்தச் சட்டம் வேணாம் என்று தானே சரத் வீரசேகரன் சொல்கிறான், பிமல் வீரவன் சொல்லணும். அப்போ உங்கள் 2 பேர்ட்ட கொள்கையும் உண்டு தானே. பேச்சுவார்த்தை வேண்டாம் என்கிறார்கள் அவர்கள். இவர்களும் தானே சொல்கிறார், இன பிரச்சனை இல்லை என்கிறார்கள். அப்போ நீங்கள் யார்? எங்களை துரோகி என்றார். 13வது திருத்தச் சட்டத்தை சவப்பட்டிக்குள் வச்சு தூக்கி போகிறேன். இன்றைக்கு தையிட்டில் விகாரை கட்டிட்டாண்டு நீங்கள் போய் உண்ணாவிரதம் இருக்கின்றீங்க. இந்த விகாரையை கட்டாமல் தடுத்துருக்கலாம். கட்டி முடிஞ்ச திறக்கக்குள்ளே தானே போயிட்டு அதில் குந்திட்டு. உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, அதாவது கட்சிகள் அரசியல் ரீதியாக ஒன்று சேர்ந்தாலும் கொள்கை அளவில் சேருவதில் அல்லது தமிழ்நாடு அதிகார பகிர்வு விடயத்தில் ஒன்று சேர்ந்து பயணிக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கட்சிகள் என்று இல்லை, உண்மையிலே அந்த விடயத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் பிடிவாதமாக வேறையாக இருக்கின்றார்கள். ஏனைய தரப்பினர்கள் தற்போது அதிகார பரவலாக்கி மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர். நாங்கள் கடந்த வருடம் கூட இந்த கட்சிகளை இணைத்து தமிழீழ விடுதலை இயக்கம் திண்ணையிலே யாழ்ப்பாணத்திலே ஹோட்டலிலே 2 கூட்டங்கள் நடத்தி, இங்கே கொழும்பிலே நடத்தி நரேந்திர மோடி இந்திய பிரதமருக்கு கூட ஒரு காகிதம் எழுதியிருந்தோம். ஒவ்வொரு தடவையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வரும்போதும் சந்தித்து நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்திய ஹைகமிஷனரையும் சந்தித்து வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் இந்தியாவிற்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் மூலமாக வந்த 13வது திருத்தச் சட்டம் அது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இலங்கை அரசு தலைவருக்கும் இந்திய அரசு தலைவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம். அவர்களது சொல்லை நம்பித்தான் நாங்கள் எல்லாம் ஆயுதங்களை ஒப்படைத்தோம். அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டோம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பின்புதான் நாங்கள் எல்லாம் அரசியல் நீரோட்டத்திற்குள்ளே வந்தோம். அந்த வகையிலே அவர்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது என்கின்ற ரீதியில் தான் நாங்கள் அவர்களை வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். அவர்களும் அழுத்தம் கொடுக்கின்றார்கள். பார்ப்போம். இப்போது நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரசியலை பற்றி சற்று பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன், அதே நேரத்தில் நீங்கள் ஆகியோர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருந்த முக்கியமான உறுப்பினர்கள். சாணக்கியன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது உங்களால் இடம்பெற்றதாக நான் அறிந்திருந்தேன். அதாவது அவர் வேறு கூட்டணியில் இருந்தார், மஹிந்த ராஜபக்ஷ தரப்போடு அவர் இணைந்து செயற்பட்டு கொண்டிருந்தார், பிள்ளையானோடு சில காலம் இருந்தார். அந்த நிலைமை எப்படி இருந்தது? ஏன் அவரை நீங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் கொண்டு வந்தீர்கள்? உண்மையிலேயே அவர் இருந்த காலகட்டத்திலே 2018ஆம் ஆண்டு அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருந்த நேரம் நான் அவரை சந்தித்து நான் அவரிடம் நேரடியாக கூறினேன். அவருடைய கொஞ்சம் துடிப்பான செயற்பாடு, அவருடைய அப்பப்பா தமிழரசு கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அந்த நேரம்
என்னுடைய மாமா அதிபராக இருந்தவர். அவர்தான் அவருடைய ராசமாணிக்கம் ஐயாவனுடைய வலது கையாக இருந்தவர். அவர் இறந்ததற்கு பின்பு 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவர்தான் பட்டிருப்பு தொகுதியிலே போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தவர். ஆனால் அது வேறு விதமாக சென்று விட்டது. அந்த வகையில் உண்மையிலே நான் சாணக்கியன் அவர்களை அணுகி நான் அவரிடம் நேரடியாக கூறினேன், தம்பி, நாங்கள் எல்லாம் நீண்ட காலத்திற்கு இன்னும் அரசியலில் இருக்க போகிறவர்கள் இல்லை. எங்களுக்கும் வயது போய்கொண்டிருக்கின்றது. இளம் துடிப்புள்ள இளைஞர்கள் வர வேண்டும். நீங்கள் இருக்கும் முகாம் பிழையான முகாம். நான் அவருக்கு கூறினேன், அந்த முகாமிலே, ராஜபக்ஷ முகாமிலே நீங்கள் இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்கள் நிறைவேறும். பார்ட்டி ஃபங்க்ஷன் இதற்கு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் உங்களால் எக்காரணம் கொண்டும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வர முடியாது. ஆனால் உங்களுடைய அப்பப்பா தமிழரசு கட்சி என்று எனக்கு தெரியும். நானும் என்ற குடும்ப பின்னணியும் தமிழரசு கட்சி தான். ஆனால் தமிழரசு கட்சிக்குள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதற்கான சான்ஸ் குறைவு. ஏனென்று சொன்னால் பண்டிருப்பு தொகுதிக்குள்ளே உங்களை விட சீனியர் தமிழரசு கட்சியிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் டெலோவினூடாக வந்தால் உங்களுக்கான சந்தர்ப்பம் நான் தருவோம் என்று நான் கூறியிருந்தேன். அது சொன்னால் தன்னுடைய சித்தப்பா தனக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வர் நோர்வேயில் இருக்கின்றார். அவர் வரட்டும், அவரோட சேர்த்து பேசிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். அவர் வந்தார். நாங்கள் பேசினோம். பேசி பல விடயங்கள் பேசி ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இதை தமிழரசு கட்சியினர் அறிந்து விட்டனர். அப்படி ஒரு மூவ் ஒன்று போய்கொண்டிருக்கின்றன. 2018ஆம் ஆண்டு அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுக்கூட்டம் பட்டிருப்பு தொகுதியிலே களுவாஞ்சிக்குடியிலே நடைபெற இருந்த அன்று சம்பந்தரையா அந்த கூட்டத்திற்கு வந்தவர், மாவி அண்ணன் வந்தவர். அவர்களுடன் நான் நினைக்கின்றேன் சாணக்கியனுடைய மாமியார் இங்கே இருக்கின்ற ரமணி அக்கா, அவை ஏதோ பேசி இருக்கிறா போல இருக்கு. நேரடியாக அவர்களது வீட்டுக்கு அவர்கள் சென்று அங்கு மதிய உணவு அருந்தி கூட்டத்திற்கு வரும்போது சாணக்கியனும் மேடையிலே வந்து சம்பந்தரையாவுக்கு பொன்னாடை போர்த்தி தமிழரசு கட்சியிலே இணைந்து கொண்டார். ஆரம்ப புள்ளி வைத்தது நான் தான். அது ஒரு இந்த அணியில் அதாவது அந்த முகாம் ராஜபக்ச முகாமிலிருந்து அவர் வெளியேறுவதற்கான மூளைச்செலவை செய்தது நான் தான். அவருக்கு அந்த ஐடியாவை கொடுத்தவன் நான் தான். அவர் இப்போது பேசுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு மிக தீவிரமான ஒரு பற்றாளராக அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அவர் அரசியல் ரீதியாக அந்த பக்கம் இருந்திருக்கிறார் என்கிற பொழுது அதில் ஒரு முரண்பாடு தெரிகிறது அல்லவா? அப்படி இருக்கிற பொழுது இவரோடு பேசிய பொழுது உங்களுக்கு தெரிய வந்த விடயங்கள் என்ன? ஆனால் அவர் கூறுகின்றார் தானே, அவர் தான் அறியாத காலத்திலே பிழை விட்டேன், தான் திருந்தி தற்போது இங்கே வந்துள்ளேன் என்று. அறியாத காலம் இல்லை, அது 90ஆம் ஆண்டு பிறந்தவர். 2018ஆம் ஆண்டு என்று சொன்னால் அது 28 வயசு வரைக்கும் அறியாத காலம் என்று சொல்லலாது தானே. அறியாத காலம் என்று ஒரு 5 வயசு சொல்லலாம், கொண்டா 10 வயசு சொல்லலாம், 15 வயசு சொல்லலாம், 25, 26, 27, 28 வயசு சொல்லலாது தானே. நீங்கள் உண்மையான ஒரு சண்டைக்காரன், போராட்ட காலத்தில் இருந்தவன். ஆனால் நீங்கள் சண்டையில் ஈடுபடுவதாக எனக்கு தெரியவில்லை. அபிவிருத்தி குழு கூட்டங்களில் வேறு நபர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சண்டைக்காரன் ஒதுங்க, புதிதாக வந்தவர்கள் இந்த சண்டை பிடிப்பதில் ஈடுபடுவதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நடக்கிறது மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு? அது வேறு சண்டை, இது வேறு சண்டை. என்னென்று சொன்னால் சண்டை களத்திலே நிற்பது என்பது வேறு. நான் 2012ஆம் ஆண்டு மாநசபை தேர்தலிலே பிள்ளையான் பல மேடைகளிலே எங்களை பற்றி பல குற்றச்சாட்டுகள் அது நான் கடைசியாக ஒரு மேடையில் கடைசி கூட்டத்தில் நான் பிள்ளையானுக்கு ஒரு சவால் விட்டேன்.
நீங்கள் தற்போது இலங்கை இராணுவத்துடன் நின்று எங்களுக்கு எதிராக இப்படி பேசுகின்றீர்கள், அதைக்கின்றீர்கள், சண்டித்தனம் காட்டுங்க. உனக்கு ஏலும் என்று சொன்னால் நீயும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வா, தனியாக நானும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரேன், சண்டை பிடித்து பார்ப்போம், சண்டை செய்யலாம். நாங்கள் சண்டை செய்த காலத்திலே நீங்கள் உங்களது அம்மாட மடியிலிருந்து பால் குடித்தனி, எங்களிடம் சண்டித்தனம் காட்ட வேண்டாம். நான் செய்வது எனக்கு சண்டித்தனமும் தெரியும், அரசியலும் தெரியும். ஒரு எம்பியாக நான் எப்படி சண்டை பிடிக்கணுமோ சண்டை பிடிக்க வேண்டிய நேரத்திலே சண்டை பிடிக்கும் பாணியிலே நான் சண்டை பிடிப்பேன். அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சண்டை பிடிக்க வேணுமென்றால் நான் கவர்னருடன் சண்டை பிடிப்பேன், அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சண்டை பிடிப்பேன். அதுக்கு அந்த முறையிலே நான் சண்டை பிடிப்பேன். சாணக்கியனுடைய முறை அது வேறையாக இருக்கின்றது. என்னிடம் கேட்டார் பாராளுமன்றத்திலே கடந்த செஷனிலே, நான் மட்டும் பிள்ளையானோட சண்டை பிடிக்கிறேன், என்ன எல்லாரும் தெரிச்சண்டியன் என்றார்கள், நீங்கள் பிள்ளையானை கதைக்க மாட்டீங்களா? என்ன தம்பி, அது உங்களோட பாணி, உங்களோட அரசியல் போக்கு. எந்த அரசியல் போக்கு வேறு. என்ன மாதிரி நீங்கள் அரசியல் செய்யலாது, உங்களை மாதிரி நான் அரசியல் செய்யலாது. நான் பாராளுமன்றத்திற்கு சென்றதுக்கு பிறகு தான் நீங்கள் பிறந்த. நீங்கள் 89ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றம் சென்ற பிறகு 90ஆம் ஆண்டு செப்டம்பரோ என்னமோ செப்டம்பர் மாதம் தான் அவர் பிறந்தார். அப்போ என்னுடைய பாணி வேறு. நான் தற்போது 60வது வயதை நெருங்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முதிர்ச்சி நான் அது என்ற பாணி ஒரு வித்தியாசமான அரசியலாக இல்லை. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இவ்வாறு சண்டை பிடிக்கின்ற அளவுக்கான பிரச்சனைகள் இருக்கின்றன. பிரச்சனைகள் இருக்கின்றது இர்ஃபான். ஆனால் சண்டை பிடிப்பதற்கான ஒரு முறை இருக்கின்றது. என்னை பொறுத்தளவிலே நான் அந்த கூட்டத்திலே, அன்று கடைசியாக நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்றால், நான் கூட்டத்திற்குள்ளே சென்றிருப்பேன். மக்கள் வழியிலே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அங்கு சென்று அரசு அதிபருடன் கூட்டத்தை நடத்த விடாமல் அதில் தடை பண்ணி முதல் மக்களுடைய பிரச்சனைகள் வாங்க எல்லோருமா போய் மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கண்டுவிட்டு கூட்டத்தை நடத்துவோம் என்று நான் செய்திருப்பேன். நான் மக்களோட மக்களாக நின்று அதில் போராடி கதை உடைச்சி செய்ய வேண்டியன்னா நான் ஒரு எம்பியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு முறை இருக்குது. மக்கள் அவரைத்தான் நாடி செல்கிறார்களா? அவருடைய பிரச்சனை உங்களை தேடி வருவதில்லையா? நான் போக வேண்டிய இடத்திற்கு இப்போ மயிலத்தமிழ் மாதவனையா இல்லை வேறு வேறு பிரச்சனைகளா நான் சம்பந்தப்படுற பிரச்சனைகளுக்கு நான் போகின்றேன் இருக்கின்றேன். அந்த நேரம் நான் இந்த நாட்டில் இருக்கவில்லை. அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்த அந்த காலகட்டத்தில் நான் நாட்டில் இல்லை. ஒரு கட்டத்தில் வியாழேந்திரன் இதில் இணைந்து கொள்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர். வியாழேந்திரனை பற்றி கதைக்கிறேன் சொன்னால் அது வேறு வேறு மாதிரி கதைக்கணும். தனிப்பட்ட ரீதியிலே ஒராக்களை பற்றி என்னுடைய அரசியல் இருப்பான். உண்மையாக சொல்ல போனால் நான் தனிப்பட்ட ரீதியிலே யாரையும் நேரடியாக தாக்க மாட்டேன். கொள்கை ரீதியாக நான் பேசுவேன். இப்போ வியாழேந்திரனை சொல்லப்போனாலும் அது பல விமர்சனங்கள் இருக்கின்றது. அவரும் சில நேரம் என் மீது வேறு விமர்சனங்களை வைப்பார். புத்த பிக்குகளோடு இருந்து அவர் உண்ணாவிரதம் இருந்து பிக்குகள் அவருக்கு பலரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. தற்போதும் ஒரு இராஜாங்க அமைச்சராக இருந்து கொண்டு அவர் அப்படி ஒரு போராட்டம் செய்ய வேண்டியதில்லை. அப்படி என்றால் ராஜினாமா பண்ணி போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியாக போராடலாம். வாகரையிலே காணி பறிமுதல் செய்யப்படுகின்றது என்று மக்களோடு மக்களாக இணைந்து போராடுகின்றார். ஒரு ராஜாங்க அமைச்சர் செய்கிற வேலையாது. அப்படினால் இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது மக்கள் சிந்திப்பார்கள். இல்லை, ஒரு மக்கள் சிந்திப்பார்கள். இல்லை, ஒரு ராஜாங்க அமைச்சர் மக்களுடன் இணைந்து அதுக்கு தீர்வு. இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்று சொன்னால் அதுக்கு தீர்வு காணும் வழியைத்தானே நாங்கள் பார்க்க வேண்டும். அதுவும் ஒரு அமைச்சராக அரசு தரப்பில் இருந்து கொண்டு செய்ய முடியாத செய்யக்கூடியதை செய்ய வேண்டும். செய்ய முடியாவிட்டால் அங்கிருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்து வருபவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள்? திரு அரிநேந்திரன் இருந்தார், யோகேஸ்வரன் இருந்தார், ஸ்ரீநேசன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் மாறிக்கொண்டு, அதாவது ஒரு தடவை வருகிறவர் அடுத்த தடவை வெற்றி பெறுவதில்லை. புதிதாக வேறு ஒரு நபர் வந்துள்ளார். இந்த முறை நீங்களும் சாணக்கியன் அவர்களும் வந்திருக்கிறீர்கள் நாடாளுமன்றத்துக்கு. இந்த மாற்றம் ஏன் நடக்கிறது? அதே நேரத்தில் எப்படி தொடர்ச்சியாக
இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு முரணான வகையில் இருக்கிற அரசாங்கத்தோடு இணைந்து கொண்ட திருப்பிள்ளையான் அதிரத்தில் வியாழேந்திரன் போன்றோருடைய வருகையை மக்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்களுடைய மனநிலை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? உண்மையிலே இதை பற்றி கதைக்க போனால் நீண்ட நேரம் கதைக்க வேண்டும். பிள்ளையான் அவர் ஆரம்பத்திலிருந்தே அரசு தரப்பு தெளிவாக. வியாழேந்திரன் உண்மையிலே 2015ஆம் ஆண்டு அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும் வரை அவருக்கும் அரசியலுக்கும் நீண்ட தூரம். அவர் ஒரு டியூஷன் மாஸ்டராக நீண்ட காலமாக இருந்தவர். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளுக்கு பிளட்டிற்கு அங்கே ஒரு சூட்டபுளான ஆள் இருக்கவில்லை தேர்தல் கேட்கக்கூடிய. இவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதனூடாக வந்தார். அவரில் மாற்றம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக என்றால் இப்போ அரியநேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வருகிற எம்பிக்களை மக்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அரியநேந்திரன் 2004 2004 உண்மையில் அவர் வெற்றி பெறல. அந்த வரலாறு தெரியும் தானே உங்களுக்கு. 2004 தேசிய பட்டியலும் இல்லை. அவர் உண்மையாக வெற்றி பெற்றவர் கிங்ஸ்லி ராசநாயகம். அவர் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு பின்பு அந்த இடத்திற்கு தான் அரியநேந்திரன் வருகிறார். அப்புறம் 2010 தெரிவு செய்யப்படுகின்றார். 2010 தெரிவு செய்யப்பட்ட யோகேஸ்வரன் தொடர்ச்சியாக 2020 வரைக்கும் இருந்தார். பொன் செல்வராசா 94ஆம் ஆண்டு வந்தார். பிறகு 2001ஆம் ஆண்டு வந்தவர். திரும்பி 2010ஆம் ஆண்டு வருகின்றார். அப்படி அவர்கள் 2 தடவைகள் இருந்திருக்கின்றார்கள். மற்றது இப்போ சிறுநேசன் எல்லாம் இந்த முறை உண்மையிலேயே 2015ஆம் ஆண்டு கூடுதலான வாக்கை பெற்றவர். 48,000 சொச்சம் வாக்குகளை பெற்றவர். இந்த முறை 25,000 வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 23,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர் இழந்திருக்கின்றார். உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2015 பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் போது 2020ஆம் ஆண்டு பெரியதொரு விழுக்காட்டை சந்தித்தது. 2015ஆம் ஆண்டு 1,27,000 வாக்குகளை பெற்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவர்கள். 2020ஆம் ஆண்டு 79,000 வாக்கு, கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் குறைவு. அதே நேரத்தில் பிள்ளையானுக்கு 67,000 வாக்குகள், எங்களை விட 12,000 வாக்குகள் தான் குறைவு. மொட்டுவிலே கேட்ட வியாழேந்திரனுடைய மொட்டு கட்சிக்கு 33,000 வாக்கு. அதாவது தமிழ் தேசியத்திற்கு கிடைத்த வாக்குகளை விட எதிரணிக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம். 1,00,000 வாக்குகள். இந்த மக்களுடைய இந்த மனநிலை மாற்றத்துக்கு என்ன காரணம்? மனநிலை மாற்றத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெளிப்படையாக கூறப்போனால் சொல்வதொன்று செய்வதொன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்களில் மேலிருந்திருக்கின்றது என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. எப்படி என்றால் 48,000 வாக்கெடுத்த சிறுநேசன் 25,000 வாக்கெடுக்கின்றார் என்றால் அவருக்கு 23,000 34,000 வாக்கெடுத்த யோகேஸ்வரனுக்கு 13,000 வாக்கு தான் கிடைக்குது. அதிலே 21,000 வாக்கு அடிபடுது. 21,000 23,000 சேர்ந்து 45,000 வாக்கு வந்துட்டு. உண்மையிலே பிள்ளையானுக்கு கணிசமான வாக்கு இருக்குது அங்கே. ஆனால் 67,000 வாக்கும் பிள்ளையாண்ட வாக்கு இல்லை. இந்த அதிருப்தி வாக்குத்தான் பிள்ளையானுக்கு சென்றது. எங்கள் மேல் அதிருப்தி இல்லை. நானும் ஆதரிக்கவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களையும் மக்கள் விலக்கி வைப்பதற்கும் என்ன காரணம்? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு அதுதான் என்னுடைய விடையும். அதற்கு எங்கள் மேலே காலத்தில் அபிவிருத்தி அரசியல் பேசுகிறீர்கள். உங்களுடைய அந்த பிரச்சனை தீர்த்தரவும் இந்த பிரச்சனை தீர்த்தரவும் என்று தானே நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் வந்ததற்கு பிறகு காணாமல் போனோர் பற்றியும் இந்த அரசியல் தீர்வு பற்றியும் இது போன்ற விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு இதனை ஒரு கோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனை அது மாத்திரமல்ல, 2015 2017
19 டிசம்பர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரைக்கும் நவம்பர் வரைக்கும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட பங்காளிகளாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இருந்தவர். அதனால் ஏற்பட்ட விரக்தி தான். ஒரு பக்கம் மாநிலசபையும் இல்லாமல் போனதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுப்பு சொல்லத்தானே வேண்டும். உண்மை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் குறிப்பாக நான் குற்றஞ்சாட்டுவேன், சுமந்திரன் பொறுப்பு சொல்ல வேணும். அதற்கு வருகின்றேன் நான். ஆனால் இதில் செய்யக்கூடிய பல விஷயங்களை அந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யவில்லை. செய்யக்கூடிய நிறைய விடயங்கள் இருந்தது. ஆனால் இவர்கள் செய்ததெல்லாம் அந்த கம்பரல்லிய அபிவிருத்தி யுத்தம் என்று பணங்களை செலவழித்ததும் அதற்கு சரியான பிரச்சாரங்கள் கொடுக்காமல் விட்டதும் அந்த பணங்களும் சரியான முறையில் மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய மாதிரிக்கு இல்லாமல் செலவழித்ததும் ஒரு பெரிய காரணம். மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டதற்கு அந்த மாகாண சபை முறைமையை மாற்றி 50-50 என்கின்ற அந்த முறையை மாற்றி எல்லை நிர்ணயத்திலே அது தொக்கி நிற்கின்றது. உண்மையிலேயே 2016ஆம் ஆண்டு விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுகின்றது. விக்னேஸ்வரனுக்கு பின்னால் ஒரு இளைஞர் கூட்டம் அணிதிரழுது. நாங்கள் கூட விக்னேஸ்வரனை பாதுகாப்பதற்கு டெலோ பிளட் எல்லாம் எங்களது உறுப்பினர்களும் இருந்தார்கள். அந்த நேரத்திலே மாநசபை கலைக்கப்பட்டு 1 வருடம் 2 வருடத்தில் மாநசபை தேர்தல் நடந்திருந்தால் விக்னேஸ்வரன் வென்றிருப்பார். அவர் அந்த தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட மூலம்தான் அது. அப்படினால் இவர் தான் அதை கொண்டு வர சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொன்னாரோ என்று தோன்றுகிறது. எப்பவுமே நான் ஏற்கனவேயும் ஏதோ ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தேன், சிங்கள அரச தலைவர்களோ சிங்கள இராணுவம் தான் சொல்லுவேன் நான். ஏனென்றால் அங்கு தமிழ் பேசும் இராணுவத்தினர் அங்கு இல்லை. அவர்கள் பாவிக்கும் உத்திகள் எங்களுடைய உத்திகள். எல்டிடியை பொறுத்த மட்டிலே மிகவும் ஒரு பலமான இன்டெலிஜென்ட் உளவு வலையமைப்பை வைத்திருந்தவர்கள். 2004 கருணா எல்லாத்தையும் போட்டு கொடுத்தான். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஆமிர உளவு வலையமைப்பு மிகவும் பிரபலியமானது. நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன் என்று நினைத்தாலே அவர்களுக்கு தெரியும் நான் அங்கே போக போகிறேன் என்று. அந்த அளவிற்கு அவர்களுக்கு அது உளவு பலமாக இருக்கின்றது. யாரிடம் படித்தவர்கள்? எங்களிடம். அந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான படிப்பினை தான் இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ரணில் பயன்படுத்துகிறது. அதனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்ன நடந்திருக்கும் என்று. இன்னார்தான் நாட்டின் ஜனாதிபதியோ அரசாங்கங்களோ அல்ல என்று சொல்ல வருகிறீர்கள். எங்களது இதற்குள் மாகாண சபையோட அதிகாரம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவது சிரிப்பு தான். நீங்கள் நாளை பேச்சுவார்த்தை போகிறீர்களா? எங்களை கிழக்கு எம்பிக்களுக்கு அழைப்பில்லை, ஆனால் தற்போது அழைத்து பேசுவதாக உடன்பட்டிருக்கின்றார். அதில் வேறு போட்டி போய்கொண்டிருக்கின்றது. யார் மூலமாக அந்த ஜனாதிபதி இணங்கினார் என்று. ஏற்கனவே ஜனாதிபதி எடுத்த முடிவு வடக்கு எம்பிக்களை தனியாகவும் கிழக்கு எம்பிக்களை தனியாகவும் சந்திப்பது என்று. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போதைய தலைவர்கள் நாங்கள் கூடி முடிவெடுத்து அறிக்கையும் விட்டோம், ஜனாதிபதிக்கு கடிதமும் எழுதினோம். அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுவதென்றால் தனித்தனி மாகாண எம்பிக்களை கூப்பிட்டு பேசினோம். அதிகார பகிர்வு சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் அது வடகிழக்கு சேர்ந்த எம்பிக்களை இணைத்து பேச வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் இதில் பங்கு பெற்ற மாட்டோம் என்று மிக தெளிவாக எங்களுடைய தலைவர்கள் கூறிவிட்டார்கள்.
அதற்கு நேற்று பேசுவதற்காக ஜனாதிபதி அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். நான் உடனடியாக உங்களை சந்திக்க வேண்டும். அவர் மன்னாரில். அவர் தகவல் கொடுத்திருந்தார். என்னுடைய கட்சியின் செயலாளர் மட்டக்களப்பு எம்பி அங்கு தான் இருக்கார். எனக்கு தகவல் வந்தது ஜனாதிபதி சந்திக்க வேண்டும் நேற்று காலையில். நான் சந்தித்தேன் பாராளுமன்றத்துக்குள். சந்தித்து நான் இதே கருத்தை அவரிடம் கூறினேன். இதுதான் எங்களுடைய கட்சி தலைவர்களின் நிலப்பாடு. அவர் அதற்கு பல காரணங்கள் வியாக்கியானங்கள் சொல்ல வழிக்கிட்டார். நான் ஆக்கியூ பண்ண முடியாது தானே. நான் சொன்னேன் நான் அவர்களுடைய தகவலை உங்களிடம் பரிமாறி இருக்கின்றேன். அதற்கு மேல் நான் அதை பெற்றேன். நான் சொன்னேன். நேற்று பிற்பகல் தமிழரசு கட்சி அவரை ஜனாதிபதியை சந்தித்த போது அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இறுதியிலே இணங்கி இருக்கின்றார் சந்திப்பதற்கு. நாளை இப்போ இதில் பிரச்சனை இருக்கிறது, யார் சொன்னது இப்பொழுது வெற்றி அளித்திருக்கிறது, அதுவா பிரச்சனை? ஊடகங்கள் அப்படி அவர்கள் கேட்டு இவர் இணங்கினாரா இல்லை தமிழிசை கட்சி கேட்டு இணங்கினாரா, இது கூட பிரச்சனையாக இருக்கின்றது. அதுதான் யோசிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அதிலும் ஜனாதிபதி ஒரு பக்கம் வடக்கெம்பிக்கள் கிழக்கெம்பிக்கள் என்று, அதாவது வடக்கெம்பிக்களை சந்திப்பது என்பதுதான் அவருடைய முடிவு. அப்படியானால் அவருடைய தலையில் அல்லது அவருடைய முடிவில் ஒரு விடயத்தில் ஒரு உறுதியாக இருக்கிறார், வடக்குகளுக்கு சேராது. அவர் வடக்குக்குத்தான் பிரச்சனை இருப்பது போன்றது அவருடைய நாடாளுமன்ற கருத்திலும் தெரிய வந்தது. அவர் ஜேஆருடைய மருமகன் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்றார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினால் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே கூறியதை போன்று இலங்கை இந்திய ஒப்பந்தத்துடன் அந்த இடைக்கால சபை உருவாகியது. உருவாகிய போது 7 உறுப்பினர்களை நியமிக்கும்படி எல்டிடியிடம் கேட்டிருந்தார். அத்துடன் 2 மேலதிகமான உறுப்பினர்களையும் தருமாறு. எல்டிடி அந்த 7 உறுப்பினர்களில் 2 உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். ஜேஆர் என்ன செய்து விட்டார் என்றால், அந்த மேலதிகமாக போட்ட 2 உறுப்பினர்களையும் உள்வாங்கிவிட்டு கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களையும் தட்டிவிட்டார். அதை எல்டிடி ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? கிழக்கு மக்கள் அன்றைக்கு யோசிச்சிருப்பார்களோ, எல்டிடி வடக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை மாற்றிருந்தான். அப்போவே ஜேஆர் கிழக்கையும் வடக்கையும் நினைக்கக்கூடாது, நினைக்கென்ன அந்த அரசியல் ரீதியாக அந்த ஒரு பிரிக்க வேண்டும் என்று முரண்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் பயன்படுத்துகின்றார். இல்லை, அது இன்னொரு வகையில் நடைமுறை இப்போது ஏதோ வகையில் நீதிமன்ற தீர்ப்பினூடாக பிரிந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அதனை இணைத்து செயற்படுகின்றார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு ரணில் வந்தாலும் அவர் தென்னிலங்கையில் எதிர்கொள்ள இருக்கிற பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும், இங்கே இருக்க போகிற பிரச்சனைகள். அதே நேரத்தில் அவருக்கு தேர்தலையும் எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சர்வதேச ரீதியில் அவருக்கு ஒரு நட்பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பிரச்சனை தீர்வும் காண வேண்டும். இன்னும் ஒரு பக்கத்தில் அவர் இந்த விடயத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் அப்போதிருந்து இருக்கிறார். அது தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பது அவருடைய அரசியல். அவர் ஜனாதிபதி வேட்பாளராக வந்த கால 99-94 காலப்பகுதியிலிருந்தே அவர் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் இன்னமும் பின்வாங்கவில்லை. இப்படியான பல நிலைப்பாடுகள் இருக்கின்றன. எனவே அவரும் ஒரு கலை யதார்த்தத்துக்குள் இருந்து கொண்டுதான் இதனை செயற்படுத்துகிறார் என்று நான் நினைத்தால் அது தவறாக இருக்குமா? ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தற்போது இருக்கின்றார். வடக்கு கிழக்கு பிரிந்திருக்கின்றது. தற்போது வடக்கு கிழக்கிலே நடைபெற்று கொண்டிருக்கும் அரசியல் மத சம்பந்தமான யுத்தங்களை நிறுத்த முடியாமல் இல்லை. இவர் நினைத்தால் அரசியல் அமைப்பிலே இருக்கும் அந்த அதிகாரங்களை பரவலாக்க முடியாமல் இல்லை. அதற்கு 3/2 பெரும்பான்மை வேணும், பாராளுமன்ற உத்தரவு வேண்டும் என்பதற்கு இல்லை. அரசியலமைப்பில் இருக்கும் விடயங்கள் இவைகளை செய்து அந்த மக்கள் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் வாழலாம் என்கின்ற ஒரு மனோநிலையை ஏற்படுத்தி விட்டு இப்படியான விடயங்களை செய்யலாம். தற்போதும்
பூதாகரமாக இந்த பிரச்சனைகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களிலே இந்த பிரச்சனைகளினால் தான் ஆயுத போராட்டம் உருவாகியது. மீண்டும் இன்னமும் இந்த பிரச்சனைகள் முடியவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இன்றைய பொருளாதார பிரச்சனை கூட இதனால் ஏற்பட்டது என்று தான் எல்லோருக்கும் தெரியும். அன்று 1957 தான் பண்டா செல்வா ஒப்பந்தம் நிறைவேறி இருந்தால் இந்த போராட்டம் நடந்திருக்குமா? இல்லை, அதுக்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது. இத்தனை பில்லியன் கணக்கான டாலர்ஸ் நீங்கள் ஆர்ம்ஸுக்கு, அமினேஷனுக்கு, ஹெலிகாப்டருக்கு, பீரங்கி குண்டுகளுக்கு, யுத்த கப்பல்களுக்கு செலவழிச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை, ஏற்பட்டிருக்காது. அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது ஜேஆர் ஜெயவர்தனா கொழும்பிலிருந்து கண்டிக்கு பாதயாத்திரை சென்றார். இவர்களுக்கு அரசியல் ரீதியாக தான் அடிக்கப்பட்டிருக்கிறார் போட்டார். அதற்குரிய பலனை இன்று அவர்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நாடும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில இனவாதிகள், அப்போது இருந்தவர்கள் சிறில் மத்தியோ, KMB ராஜரட்ன போன்றவர்கள் தற்போது வேறு மறு உருவத்திலே இருக்கிறார்கள். அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்கின்றார்கள். இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு கொடுத்தால்தான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக உருப்படும். ஒரு தீர்வு வந்து மக்கள் பாதுகாப்பு இருந்தால் தான் புலம்பெயர் நாட்டில் உள்ள பொருளாதாரத்திலே வலுவடைந்திருக்கிற மக்கள் இங்கே தங்களோட முதலீடுகளை கொண்டு வருவார்கள். பொருளாதார ரீதியாக வலுப்பெறும் நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வை, அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திவிட்டு வடக்கிற்கு வேறையாக கிழக்கிற்கு வேறையாக வைத்தால் மக்கள் ஓரளவிற்கு ஏற்றுக்கொள்வார்கள். அது அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ அது வேறு விடயம். மக்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்வார்கள். சரி, நாங்கள் கடந்த காலம் போல் இல்லாமல் பாதுகாப்பாக எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கலாம். அதற்குரிய கவர்னர் மாற்றிருக்கிறாங்க ஆளுநர்கள். மீண்டும் மீண்டும் கிழக்கு மாகாண ஆளுநர். இந்த 6 லட்சம் மாடுகள் இருக்குது மட்டக்களப்பு மாவட்டத்தில். அதில் 2 லட்சம் மாடுகள் மயிலத்தமடு மாதவனையிலே மேய்கின்றது. இன்று அந்த மேய்ச்சல் தடை இல்லாமல் போகின்றது. அவர்களது வாழ்வாதாரம் இல்லாமல் போகிறது. அதற்கு முக்கிய காரணம் ஆளுநர். புலனறுவை அம்பாறை மாவட்ட சிங்கள மக்களை அந்த மேய்ச்சல் ஏரியாக்களிலே கொண்டு 2-3 ஏக்கர் அவர்களுக்கு கொடுத்து சோழ பயிற்சிகள், சேன பயிற்சிக்கு கொடுக்கின்றார்கள். இப்பொழுது செந்தில் தொண்டமான் வரை இருக்கிறார். அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. பத்திரிகை செய்திகள். ஆனால் நான் அறிந்தவரை அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை போன்று இருக்கின்றது. அப்படி சரி. நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே. மிக நீண்ட நேரமாக யதார்த்தபூர்வமாக அதனிடத்தில் கள அரசியல் எப்படி இருக்கிறது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உண்மை என்ன என்பது பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் நெஞ்சுக்கு நீராக பேசியிருந்தீர்கள். உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினூடாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி இர்ஃபான். நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இத்துடன் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.